கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபை, இரக்கம், தயவு இருந்தது நிமித்தமாக இந்த நல்ல நாளிலும் நாம் ஒன்று சேர, அருமையான இந்த நல்ல வேளையிலே நாம் ஒன்று சேர, தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்பொழுதும் கூட சற்று நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அப்போ கடந்த நாட்களை நாம் செலவழித்த நேரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக இந்த ஒரு நேரத்துக்காகத்தான் நம்ம அந்த காலங்கள் நேரங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா செலவழித்தோம். அப்போ இந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில், ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது, அதாவது மரிக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக அவர் சொல்லிட்டு போன, தம்முடைய சீசர்களுக்கென்று சொல்லிட்டு போன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் விட்டுட்டு போன ஒரு காரியம், அப்போவே அவங்க ஏற்கனவே செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்துச்சு, ஆனால் இதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய காரியம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இந்த ஒரு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லைங்க, ஆனால் நமக்கு தேவன் கிருபையாக கொடுத்துருக்கிறார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சரி செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி மதியானம் கூட சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி அம்மா அவங்க அம்மா இப்போ தான் சமீபத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதுக்கப்புறம் தான், போன பஸ்காவுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடன்படிக்கை செஞ்சுருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கையை அவங்க நினைவு கூறுறதுக்கு அவங்க ரொம்ப ஆசையாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் அதெல்லாம் முடியாதுங்க, அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. பாருங்கள், அப்போ இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, அதாவது அவங்களுக்கு தேவன் ஏதோ கிருபை பாராட்டுவார், அதுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம சொன்னோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம உட்கார்ந்து இன்றைக்கி சகோதர சகோதரிகளோடு இணைந்து இந்த ஐக்கியப்படுறதுக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம முதலாவது தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அடுத்து இந்த நினைவு கூறுதல் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன அநேக காரியங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீசர்கள்லாம் இருக்காங்க 12 பேர், அதில் யூதாஸ் இறந்துட்டார், மீதி 11 பேர் இருக்காங்க. இவங்க மூலமாக சத்தியம் போய் கொண்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலன் பவுல் சத்தியத்துக்குள்ளே வர்றார். அவர் அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு மகிமையின் நிலைக்கு போன பின்னாடி இயேசு கிறிஸ்து தரிசனமாகி முக்கியமான ஒரு காரியம் சொன்னார். நிறைய காரியம் சொன்னார், ஆனால் அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படிங்கும்போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். போதுங்க, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ பாருங்க, அப்போஸ்தலன் பவுலுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அநேக காரியங்கள் சொல்லியிருந்தாரு. அதில் முக்கியமான ஒரு காரியம் இந்த நினைவு கூறுதலை ஆசிரிக்கிற விஷயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளான நாம எந்த அளவுக்கு இது முக்கியம்னா, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலன் பவுலுக்கு அவர் மகிமைக்கு போன பின்னாடி தரிசனமாகி சொன்ன முக்கியமான ஒரு காரியம் இந்த நினைவு கூறுதல். ஒரு சின்ன ரொட்டி துண்டு, கொஞ்சோண்டு ரசம், இதை குடிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னா, அதை எந்த விதத்திலும் நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. அதை அதே நேரத்தில் ஒரு சடங்காச்சாரமாக ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு அதை முக்கியத்துவப்படுத்தி நம்ம இங்கே சொல்கிறோங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பம் புசிக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த திராட்சரசம், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமாக அதை அடையாளமாக நம்ம பருகக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பரலோக தேவ தூதர்களுக்கு இந்த வாய்ப்பை அவர் கொடுக்கல. பரிசுத்தமான தேவ தூதர்கள், எப்பொழுதும் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர்னு தொழுது கொள்ளக்கூடிய தேவ தூதர்கள், தேவன் என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படியக்கூடிய தேவ தூதர்கள், இந்த பூமியில் அற்ப பிறவிகளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த தேவ தூதர்களை புசிக்க கொடுத்து இவங்களில் ஒரு மனவாட்டி வகுப்பாராக தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் இந்த தேவ தூதர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தேவன் யாருக்கு வச்சிருக்கிறாரு? நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அப்போ இது எந்த அளவுக்கு முக்கியம்?
கோடான கோடி தேவதூதர்கள் எவ்வளோ பேர் நமக்கு தெரியாது. அத்தனை தேவதூதர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது நம்ம அற்பமாக தெரியலாம், அந்த பூமியில் கொஞ்சம் பேராக இருக்கலாம். ஆனால் நாம் செய்கிற இந்த ஒரு காரியத்தை பரலோகம் உற்று கவனிக்குது. பரலோகம் இதை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குது. அப்போ இது அந்த அளவுக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார், அப்போஸ்தலன் பவுல் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். அடுத்து தேவதூதர்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்து இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இதை செய்கிறாங்களான்னா எல்லாரும் இதை செய்கிறாங்க. அனுதினமும் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, வார வாரம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, மாதம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் வருஷம் செய்யக்கூடியவங்க கூட இருக்கலாம் வெளியில். ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியம் நமக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையான சத்தியம் தெரியாது, தேவனுடைய தெய்வீக திட்டம் தெரியாது. ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்சு நாம் இதை ஆசரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தினுடைய வேல்யூ என்ன, அதை குறித்ததான சத்தியம் என்ன அவங்களுக்கு தெரியாது. அப்பத்தை குறித்ததான சத்தியம் என்ன, அதில் இருக்கிற உள்ளான சத்தியங்கள் என்ன அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இதையெல்லாம் தெரியப்படுத்தி நாம் இதில் பங்கு கொள்ளும்படி வச்சிருக்கிறார் இல்லைங்களா, இது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம். அடுத்து மாம்சீக இஸ்ரேலர்களில் அநேகருக்கு கிடைக்காத சிலாக்கியம் நமக்கு. எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வந்தார், செங்கடலை கடக்க வச்சாரு, என்னத்தை சாப்பிட்டாங்கங்க? மன்னானா தேவதூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை தெரியுங்களா, அதை சாப்பிட்டா கூட அது அவங்களுக்கு என்ன கொண்டு போகலை, கானான் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அது உயிரை வைக்கலை. அந்த மன்னாவை சாப்பிட்டாலும் அவர்கள் என்னன்னாங்க, மரித்தார்களே. யோவான் 6ஆம் அதிகாரம் 48 51 வரைக்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 51 வரைக்கும். ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. பாருங்க, உங்கள் பிதாக்கள் அந்த மன்னாவை புசித்து என்னன்னாங்க, மரித்தார்களே. ஆனா இந்த அப்பத்தை ரசத்தை பானம் பண்ணும்போது இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இதை புசிக்கும் போது நமக்கு தேவன் வைத்திருக்கிறார் பிழைப்பு, நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு இன்னொரு பேர் என்னதுங்க, அழியாமை. இதை அநேக மாம்சிக இஸ்ரேலர்கள் தவற விட்டுட்டாங்க. மன்னா புசிச்ச ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்துச்சு, வேணா அது பெருமையாக கூட அவங்க சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களாம் என்னையா சாப்பாடு சாப்பிட்றீங்க, நாங்கள் மன்னாவை சாப்பிட்டவங்க, உங்களுக்கு நினைச்சாலும் அது கிடைக்காது, பெருமையாக சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அதை காட்டிலும் மேன்மையான ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறார். அதுதான் இந்த அப்பம், இந்த திராட்சை ரசம். ஏன் எதுக்கு இது இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறோம்னா, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. எதுக்கு இது இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறோம், யாரும் அலட்சியமாக இதை நினைச்சிடக்கூடாது. இது ஒரு சாதாரண அப்பத்துண்டு தானே, இது சாதாரண ஒரு ரசம் தானேன்னு அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதே நேரத்தில் அதை விக்கிரகமாகவும் ஆக்கிடக்கூடாது. ஐயோ அப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஒரு மகிமைப்படுத்துறதோ, அந்த ரசம் வந்துருச்சுன்னு அதை மகிமைப்படுத்துறதுனால எந்த வேலையும் கிடையாதுங்க. அதை புசிக்கிற நாம தான் ரொம்ப முக்கியம். அப்பத்தை புசிக்கிறேன் சரி, ஆனால் அதை ஒரு தகுதியாக நான் புசிக்கிறேன்னா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா, எங்கேயாவது மூளையில் எதையாவது புளிப்பை வச்சுக்கிட்டு நான் அதை செய்கிறேன்னா, தேவனுடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்படத்தக்கதா இருக்குதா? பலகீனமான மனுஷன்தான். ஆனால் இப்போ தேவனுடைய சமூகத்தில் அதை புசிக்கிறதுக்கு நான் என்ன ஒரு பயபக்தி காமிக்கிறேன், என்ன ஒரு நிதானம் காமிக்கிறேங்கிறத தேவன் பார்க்குறார். சரிங்களா? அதுக்கு தான் இது இவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டு போனது. அடுத்து தேவதூதர்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கல, மாம்சிக இஸ்ரேலர்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கல. ஒரு சிலர் தான் ஆரம்பத்தில் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிச்சு. மற்றபடி புறஜாதிகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, இதை குறித்த ஒரு பயம், இதை குறித்த ஒரு நடுக்கம், இதை குறித்த ஒரு சீரியஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப எச்சரிப்பாக அதை சொல்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதையாக இதை நீங்கள் ஆசரிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இதை ஆசரிக்கிறதுல 2 வகுப்பார் இருப்பாங்க. பாத்திரவான்களாய் ஆசரிக்கிற வகுப்பாரும் இருப்பாங்க, அபாத்திரவான்களாய் ஆசரிக்கிற வகுப்பாரும் இருப்பாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறாரு, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து மரித்தார்கள், என்னுடைய ரத்தத்தை என்னுடைய சரீரத்தை புசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜீவன் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பேர் அவரை பின்பற்றினாங்க? எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க.
12 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, நீங்களும் போயிடுறதுக்கு மனசா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களுக்கும் அந்த நேரம் புரிஞ்சானா 12 பேருக்கும் புரியலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, மனசு இல்லை. நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரியாக புரிஞ்சுக்கல, யாரும் சரியாக புரிஞ்சுக்கல. காரணம் என்னது, பரிசுத்த ஆவியை அன்னைக்கு அவங்க சரியாக பெற்றுக்கொள்ளலை. ஆனால் பின்னாட்களில் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்னாடி அவங்களுக்குள்ள அந்த சீரியஸ்னஸ் வந்துருச்சு, அந்த ஒரு பயபக்தி வந்துருச்சு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கும் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருந்தோன்னா அதை குறித்த ஒரு பயபக்தி நமக்கு இருக்கும். ஒரு சமயம் பரிசுத்த ஆவியை பெறுதலில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தால் இது ஒரு அசட்டை பண்ணுவோம், இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை நம்ம நினைப்போமே ஒழிய இதை குறித்த ஒரு பயபக்தி நமக்கு இருக்காது. அப்போ இதில் பரிசுத்த ஆவியில் குறைவுபட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அபாத்திரவான்களாக இதை ஆசரிப்பாங்க. ஆசரிக்காமல் இருக்க மாட்டாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனால் அபாத்திரவான்களாய் அதை ஆசரிப்பாங்க. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றவங்க அந்த சீரியஸ்னஸோட அந்த ஒரு பயபக்தியோடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஆசரிப்பாங்க. அதுதான் சொல்கிறாரு, எண்ணிக்கையில் சொல்லும்போது பயபக்தி இல்லாமல் ஆசரிக்கிறவங்க எவ்வளவுங்க, அநேகர். பயபக்தியோடு ஆசரிக்கிறவங்க சிலர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இது எதுக்குன்னா நம்மளை சோர்ந்து போக வைக்கிறதுக்கு இல்லைங்க, நாம் அந்த ஒரு பயபக்திக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் அப்போஸ்தலன் பவுல் அந்த ஒரு எச்சரிக்கையை அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நினைவு கூறுதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாய தீர்ப்பை அங்கே கொண்டு வருது. இந்த நினைவு கூறுதல் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 11 வசனம், 1 கொரிந்தியர் 11:28, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எங்கேயோ சிந்தையை வச்சுக்கிட்டு ஏதோ கொடுக்குறாங்களேன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு போகிற வேலை இது கிடையாதுங்க. தன்னைத்தான் சோதித்து அறிந்து, அப்போ என்ன பண்ணணும், நான் இதை புசிக்கிறேன், நான் எந்த அளவுக்கு தேவனே உங்கள் பார்வையில் அங்கீகரிக்கப்படத்தக்கவனாக இருக்கிறேன், அங்கீகரிக்கப்படத்தக்கவளாக இருக்கிறேன். தன்னைத்தான் சோதித்து, அதோடு இல்லை, அறியணும், நம்மளை குறித்து அறிந்து கொள்ளணும். எங்கெங்கே நம்மக்கிட்ட பலகீனங்கள் இருக்குது, என்னென்ன பலகீனங்கள் இருக்குது அறிந்து கொண்டு அதை சரி செய்யணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த நினைவு கூறுதலில் ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற காரியங்கள் என்னென்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், அடுத்து அந்த சீசர்களுடைய நிலைமைகள், அடுத்து மரியாளினுடைய அந்த பரிமள தைலம், அப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த கடைசி நாட்கள், இப்படியெல்லாம் நம்ம தியானிப்போம். பொதுவாக அந்த நாட்கள் இந்த 3 மாதங்கள் இதை குறித்து தான் அதிகமாக தியானிப்போம். ஆனால் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் இதை ஆசரித்தாலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுங்க அது, பஸ்கா. அதைத்தான் அங்கே சொல்ல வர்றார். அப்போ அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்கே பலியிடப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முக்கியமான ஒரு கட்டளை, எங்கேயும் கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, புளிப்பை வைத்து கொண்டு அந்த பஸ்காவை ஆசரிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு முன்னாடி அவங்க முதலாவது என்ன பண்ணணும், வீடு முழுக்க சுத்தம் பண்ணணும். எங்கேயுமே புளிப்பில்லாமல் சுத்தம் பண்ணிட்டு தான் அவங்க பஸ்காவை ஆசரிக்கணும். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது புளிப்பு இருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா சோதித்து சுத்திகரித்து நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். என்னுடைய சரீரத்தில், அதாவது சரீரத்தில்ங்கும்போது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சிந்தனைகளில், என்னுடைய வார்த்தைகளில் புளிப்பு எங்கேயாவது இருக்குதாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நாம் சீர்தூக்கி அங்கே பார்க்கணும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5:6-8 வரைக்கும், 1 கொரிந்தியர் 5:6-8 வரைக்கும், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. அவங்க வேற ஏதோ குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த கொரிந்து சபையார். அதனால சொல்றாரு, நீங்க சும்மா அந்த மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஒருத்தருக்குள்ள கொஞ்சம் புளிப்பை வச்சுட்டா அது முழு சபையவுமே என்ன பண்ணிடும்னா நாஸ்தி பண்ணிடும். அதனால கொஞ்சம் புளித்தமா எல்லாவற்றையும், வாசிங்க எப்படி இருக்கு, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? எல்லாவற்றையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே. அது என்ன, அது நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்மக்கிட்ட புளிப்பே இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. எப்போ இருந்துச்சு?
உடன்படிக்கை செஞ்சு அந்த ஒரு பயபக்தியோட இதாயா சத்தியம், இனி இப்படித்தான் நான் வாழணும்னு நம்மளை ஒப்பு கொடுத்தோம் இல்லைங்களா? அப்போ இருந்துச்சு இந்த பொலிப்பில்லாத ஒரு தன்மை. ஆனால் வர வர 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் சகோதர சகோதரிகளோட பழகும்போது, இல்லை ஒரு சமயம் உலகத்துக்குள்ளே நம்ம போயிடும்போது நமக்குள்ளே என்ன வர ஆரம்பிச்சிருது? மறுபடி அந்த புளிப்பு வர ஆரம்பிச்சிடுது. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே அப்படியே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்புறம் வாசிங்க. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மா உள்ள வந்துடுச்சு. பழைய சுபாவங்கள், பழைய பேச்சுகள், பழைய நடக்கைகள், பழைய செயல்பாடுகள் வரும்போது எப்படி இருந்துச்சு? ஆண்டவரே உங்க சித்தம் செய்ய சாரேன்னு சொல்லி வந்தாச்சு. அதே ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தா தப்பு இல்லை. ஆனால் வர வர நம்ம எங்கே தான் போகிறோங்க? உலகத்துக்குள்ளே தானே போகிறோம். அதான் சொல்லுவாங்க, அந்த ஆடை கொண்டு வந்து சாகடித்து உள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த ஆடு இனி என்ன பண்ணணும்? அது செத்த நிலைமை, ஆனால் சாகல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஆடை கொண்டு வந்தாச்சு, உள்ளே கொண்டு போயாச்சு. புரிஞ்சுக்கிறதுக்காக இது. இப்போ அந்த ஆடு அங்கே என்னத்தை தான் பார்க்கணுன்னா, குத்து விளக்கு வெளிச்சத்தை தான் பார்க்கணும், அந்த அப்பத்தை தான் பார்க்கணும். எதைத்தான் நுகரணும்? அந்த தூப இதில் இருந்து வர்ற வாசனையை மட்டும்தான் நுகரணும். ஆனால் இந்த ஆடு என்ன தெரியுங்களா பண்ணுமா? கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்குமா. அதுக்கு இந்த வெளிச்சம் கொஞ்ச நாள் என்ன ஆரம்பிச்சிடும்? போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போ பார்த்தாலும் இந்த குத்து விளக்கு வெளிச்சம் தானா, எப்போ பார்த்தாலும் இந்த அப்பம் தானா, எப்போ பார்த்தாலும் இதே ஸ்மெல் தானா அப்படின்ட்டு என்ன பண்ணுமா? கொஞ்சமாக லைட்டாக திரையை விளக்கிட்டு பார்க்குமா. வெளியே என்ன இருக்குதுங்க? சூரிய வெளிச்சம் இருக்குது. உடனே வெளியே வந்து கேட்டை தாண்டி வெளியே போய் சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடி உள்ளே வந்துடணும். அது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, உதாரணம், நம்முடைய பழைய மாம்சம் இந்த தேவனுடைய வெளிச்சத்திலையும் தேவனுடைய சத்தியத்திலையும் இந்த ஒரு நற்கந்தகம் வீசக்கூடிய அந்த வாழ்க்கையிலையும் திருப்தியாகவே இருக்காது. திடீர்னு இதுக்கு என்ன ஆசை வந்துடும்? உலகத்துக்குள்ளே ஆசை வந்துடும். நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவங்களை பழகும்போது அதிகமான தொடர்புகள் நமக்கு போகும்போது அது நம்மளுடைய இருதயத்தை ஆக்கிரமிச்சிடும். அது நம்மளுடைய செயல்பாட்டுக்குள்ளே வந்துடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ என்னவாயிடுச்சு? பழைய அந்த புளித்தமா உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. அதை உள்ள கொண்டு வராதீங்க, வரும், தூக்கி வெளியே போட்டுருங்க. ஏன் அதை செய்யணும்? ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறார். இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறது? நான் என்ன கேட்குறது? நான் பழைய புளித்தமாவை உள்ளுக்குள்ளே வச்சுக்குவேன்னா, அதுக்கு தான் எபிரேயரில் சொல்லியிருக்கு, குமாரனை மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க? சிலுவையில் அறிகிற. ஏற்கனவே உங்களுக்காக கிறிஸ்து பலியாயிட்டாருப்பா. இனி மறுபடியும் அவர் பலியாக கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் அவர் பலியாகாமல் இருக்க. பலியாக போகிறதில்ல, நம்ம ஆக்குறோம். எப்போ? பழைய புளிப்பை உள்ளே கொண்டு வரும்போது. அதை நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மறுபடி கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொண்டு போய் சிலுவையில் அறைகிறீங்க அப்படின்னு கூட சொல்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறதுனால நாம் பழைய புளித்தமாவை உள்ள வைத்து கொண்டு இந்த பஸ்காவை ஆசரிக்க கூடாது. அப்படிங்கும்போது எது அந்த பழைய புளித்தமா? அப்படிங்கும்போது கீழே வசனங்கள் பாருங்க. ஆதலால் பழைய புளித்தமாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்புங்கிற ஒரு புளிப்பை நம்ம உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மள யாரும் இந்த பஸ்காவை ஆசரிச்சிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நமக்குள்ள என்ன இருக்கணும்? துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். துப்புரவும் உண்மையோட நாம் இந்த பஸ்காவை ஆசரிக்கணுங்கிறதுக்காக தான் அநேக முயற்சிகள் நம்ம எடுத்திருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். அநேக தியானங்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். நிறைய சத்தியங்கள் கேட்டிருக்கிறோம். துப்புரவு உண்மையோட இந்த பஸ்காவை நாம் ஆசரிக்கணும். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்போ வந்திருக்கிற நம்மளிடத்துல எங்கேயாவது, எப்படி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வீட்டை சுற்றி சிகிரிச்சு பார்க்கும்போது எங்கேயும் ஒரு சின்ன புளிப்பு இருந்துடக்கூடாது. அதான் முதலாவது அந்த வீட்டு தலைவர் போவாராம், வீடை முழுக்க சுத்திகரிப்பாராம். அப்பாவுடைய பார்வையில் மிஸ் ஆகிடுச்சா அடுத்து வீட்டு தலைவி போவாங்க, அவங்க அந்த வீடை சுத்திகரித்து பார்ப்பாங்க. அடுத்து பிள்ளைகள் போய் அதை சுத்திகரிப்பாங்களாம். இன்றைக்கும் யூதர்கள் அதை வழக்கத்தில் வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ நாம் எவ்வளவு அக்கறையோடு அவங்க வீட்டை பார்த்தாங்க. நாம் நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா, எங்கேயாவது புளிப்புகள் இருக்கா? ஒரு சமயம் நம்ம சாப்பிட்ற அந்த அப்பத்தில் ஒரு சின்ன புளிப்பு இருந்துடலாம், அதனால நமக்கு நஷ்டம் கிடையாது. அந்த ரசத்தில் ஒரு சின்ன புளிப்பு இருந்துடலாம், அதனால நமக்கு நஷ்டம் கிடையாது. எதில் இருந்துடக்கூடாதுங்க?
ஆசரிக்கிற நமக்குள்ள நம்மளுடைய குண லட்சணங்களில் ஒரு சின்ன இது கூட இருந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு, இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, துர்க்குணம் பொல்லாப்பு, அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்க்க போகிறோம், துர்க்குணம். துர்க்குணத்தோட நாம் இந்த பஸ்காவை ஆசரிச்சிடக்கூடாது. அப்போ துர்க்குணத்தில் நான் எதெல்லாம் துர்க்குணம்னா அது நிறையா இருக்குது. அதில் முக்கியமான ஒரே ஒரு குணத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த புளிப்பை நம்மளை விட்டு அகற்ற போகிறோம். ஏற்கனவே நிறைய நம்ம ஜெபிச்சிருப்போம், நம்மளை ஒப்பு கொடுத்துருப்போம். நம்மளை நாமளே சோதித்து பார்க்கறதுக்காக ஒரே ஒரு புளிப்பை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எபேசியர் 4:31. எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். துர்க்குணத்தோட இந்த பஸ்காவை ஆசரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்லும்போது அந்த துர்க்குணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது சகல விதமான கசப்பு, இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கசப்பு, அடுத்து கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எத்தனை சொல்லியிருக்கிறாருங்க இதில்? 5. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இது எல்லாமே துர்க்குணம் தான். இதில் ஏதாவது ஒரு துர்க்குணத்தை பற்றி தியானிக்கலாம், அது நம்மக்கிட்ட இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். எதை பார்த்தா இப்போ நல்லா இருக்கும், எதை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோபத்தையா? எதை பார்த்தா நல்லா இருக்கும்? சரி, நீங்கள் எதை சொன்னாலும் நான் ரெடி பண்ணிட்டு வந்தால் தானே நான் சொல்ல முடியும். அப்போ ஆரம்பத்துக்கு போயிடலாம், சரிங்களா? ஏன்னா ஆரம்பத்தில் சரியாக இருந்தால் எல்லாமே என்னவாக இருக்கும், முழுசும் சரியாக இருக்கும். அப்போ பாருங்கள், சகல விதமான கசப்பு, ஒருத்தருக்குள்ள கசப்பு உருவான பின்னாடி தான் என்ன வரும் தெரியுங்களா, அவங்க மேலே கோபம் வரும். கசப்பு வர்றதுக்கு முன்னாடி கோபம், சும்மா வீட்டில் போடுற சண்டை கோபத்தை எல்லாம் நான் சொல்ல வரலைங்க. உள்ளுக்குள்ளே இருந்து வதம் வச்சு வர்ற கோபத்தை சொல்கிறேன். அந்த வதம் வச்சு வர்ற கோபம் வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தெரியுங்களா, நமக்குள்ளே வந்து ஆழமாக சேர் போட்டு உட்காந்துருக்கணும், கசப்புங்க. கசப்பு வந்தால் தான் கோபம் வரும். இது ரெண்டுமே எங்கே தெரியுங்களா இருக்கும், உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அடுத்து மூர்க்கம் வரும். இந்த கோபம் வந்து மூர்க்கத்தின் வெளிப்பாடாக மாறும். இந்த மூர்க்கம் கூட எப்படி இருக்குன்னா, வெளிப்படாமல் அப்படியே முகத்தில் பார்க்க நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் அடுத்து தான் வெளிப்படும். அது என்னவா, கூக்குரல், சத்தம் வெளியில் வந்துடும். அடுத்து அந்த கூக்குரல் என்னவா மாறிடும், டேஸ் டேஸ் டேஸ், தூசணமாக என்னவாயிடும், அது மாறிடும். அப்போ எதை சரி பண்ணனா மீதியெல்லாம் ஓரளவு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்து வேற வெட்டிட்டோன்னு வைங்களே, அப்போ மரம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் யார் ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்? என் பக்கத்தில் இருக்க பிரதர், என் பக்கத்தில் இருக்க, இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க கிடையவே கிடையாது. நம்மளை மாத்திரம் நம்ம ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஆசீர்வாதம் மற்றவங்களை பார்க்கறதுனால நமக்கு தரப்போகிறது கிடையாது. ஒரு சமயம் உங்கள் மனைவி ஒரு துர்க்குணத்தோட கசப்போடு இருந்துக்கிட்டு கணவன் அப்படியே சுத்தமாக இந்த பாஸ்காவை ஆசரித்தார்னா ஆசீர்வாதம் கணவனுக்கு தான். அதே போல் கணவன் ஒரு துர்க்குணத்தோடு இருந்து மனைவி ஆசீர்வாதமாக இதை ஆசரித்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஒரு சமயம் அதனுடைய பிரதிபலிப்பு குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், அது அப்புறம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நாம் யாருக்கும் ஒரு இடரலாக இருந்துடக்கூடாது. நமக்குள்ள எந்த ஒரு துர்க்குணத்தையும் வச்சுக்கிட்டு இந்த பஸ்காவை ஆசரிச்சிடக்கூடாது. அப்போ முதலாவது கடைசியாகவும் நம்ம இதில் பார்க்க போகிற குணம் என்னென்னா கசப்பு. அதை குறித்து கொஞ்சம் நேரம் நம்ம தியானிக்கலாம். தியானிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நாம் வரப்போகிற அந்த நேரங்களில் நாம் இந்த ஆண்டவருடைய நினைவு கூறுதலை நம்ம ஆசரிக்கலாம். அப்போ முதலாவது கசப்பு அப்படிங்கும்போது, கசப்புங்கிறது 3 காரியங்களை அடையாளப்படுத்தும். முதலாவது எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 சுவைகளில் என்னதுங்க ஒன்று, கசப்பு. 6 சுவை என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியலை. உப்பா, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, அப்புறம் புளிப்பு, கார்ப்பு, எல்லாம் இப்பு தானா? ஓ, டீச்சர் இருக்காங்கல்ல. கார்ப்பு, அப்புறம் உவர்ப்பு சொல்லிட்டேன் மாதிரி. சரி, ஏதோ ஒரு 6, சரிங்களா? 6 சுவைகளில் ஒன்று தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு. இந்த சுவை நமக்குள்ளே இருக்கிறது நல்லதா கெட்டதா? சுகர் தாசி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எண்ணத்தை தாசி சேர்த்துக்கோங்க. கசப்பை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அது என்ன ஆகிடும், கண்ட்ரோல் ஆகிடும். இந்த கசப்பு நமக்குள்ளே இருக்கிறது
தப்பு கிடையாது. இது இருக்கலாம், இல்லாமல் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. நீதிமொழிகள் 27:7. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 7வது வசனம். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். கசப்பான பதார்த்தம், அப்ப கசப்பான உணவு, ருசியில இந்த கசப்பு இருக்கு, இது தவறு கிடையாது. இது என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, நம்ம ஜெபிக்க தேவையில்ல. சுகர் இருந்தால் கொஞ்சம் கசப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டாவது ஒரு கசப்பு இருக்கு, அது எதை தெரியுங்களா குறிக்குது? அனுபவங்கள், நம்ம வாங்குகிற அனுபவங்கள், கசப்பான அனுபவங்களை குறிக்குது. அதான் பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது அந்த கீரையை எப்படி சாப்பிடணும், கசப்பான கீரையை சாப்பிடணுங்கும் போது அது எதை குறிக்குதுன்னா ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வருகிற கசப்பான அனுபவங்கள். இது ஒருத்தருக்கு நல்லதா கெட்டதுங்களா? இதுவும் நல்லது தான். கசப்பான சுவையும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு நல்லதோ கசப்பான அனுபவங்களும் நல்லது. ஏன்? இது தாங்க நம்மளை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றும். எல்லாரும் உங்களை புகழ்ந்துக்கிட்டு, எல்லாரும் உங்களை நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு, எல்லாரும் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குணம் வளராது. அதுக்காக எல்லாருக்கிட்டையும் சண்டை போடணுமா பிரதர்னா? அப்படி இல்லை, அதான் வரும். தேவனே அனுமதிப்பார், அது நம்மளை தேடி வரும். வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அனுபவங்களை வாங்கி அமைதியாகணும். சரிங்களா? ஒருத்தர்கிட்ட இப்போ கோவப்படுறதுக்கு சத்து, அதாவது வலிமை தேவையா? அடங்கி போகிறதுக்கு வலிமை தேவைங்களா? பாரு, சும்மா அப்படியே இது மாதிரி போயிட்டான் பாரு. சண்டைக்கு வந்து நிற்கிறேன், சண்டை போடுறதுக்கு திறமையே இல்லை பாரு, சண்டை போடாமல் போயிட்டான் அப்படின்னு இந்த உலகம் அவங்கள என்னன்னு சொல்லுதுங்க? கோழை, பலம் இல்லாதவங்கன்னு சொல்லுது. அதே சண்டைக்கு பதிலுக்கு அவர் ஒரு அடி அடித்ததோ 2 அடி அடிக்கிறவங்களை என்னன்னு சொல்லுது? என்னப்பா பயம், அப்பா 1 அடி அடித்தா 4 அடி அடிப்பார் அந்த பெருமையாக உலகம் பேசும். ஆனால் உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருத்தர் பேசும்போது பதில் பேசிடுறவங்க பலன் இல்லாதவங்க, அவங்கக்கிட்ட ஆவிக்குரிய பலம் கிடையாதுங்க. ஆனால் எவ்வளவு கோவப்படுத்தினாலும் கோவப்படாமல் ஒருத்தர் அமைதியாக போயிடறாங்கன்னு வைங்க, இதுக்கு தாங்க பலன் ரொம்ப அவசியம். நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கட்டுப்படுத்தணும். ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறாங்களா, அவங்க இன்னும் பலன் அடையலைன்னு அர்த்தங்க. ஒருத்தர் என்ன திட்டுனாலும் சோரணையே இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, சந்தோஷப்பட்டுப்போம். நம்ம ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகிருக்கிறோம், பலன் அடைஞ்சிருக்கிறோங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற கசப்பான அனுபவங்களை தேவன் அனுமதிப்பார். எரேமியா 31 அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. போதுங்க, கசப்பான அழுகை, இது என்னது? அவங்க வாங்கிட்ட அனுபவங்களை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ கசப்புங்கும்போது சுவைகளில் ஒன்று, இது நமக்குள்ளே வர்றது, இருக்கிறது, சாப்பிட்றது தப்பு கிடையாது. கசப்பான அனுபவங்கள், இதுவும் ஒரு தேவனுடைய வாழ்க்கையில் கசப்பான சாப்பாடு சாப்பிட்றவங்க இல்லையோ, கண்டிப்பாய் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் அவங்க வாங்கியே ஆகணும். எனக்கு இது மட்டும் வந்தால் தாங்க மாட்டேன் பிரதர்னா நம்ம சபை வாய்ப்பை அடையவே முடியாது. அன்புக்குரிய சகோதரர், யார் மூலமாகிலும் தேவன் இந்த கசப்பான அனுபவங்களை நமக்கு தருவார். அந்த நேரத்தில் நம்ம இதை விரும்பி வாங்கணும். வேண்டாம் அப்படின்னோம்னா, இல்லை ஒரு சமயம் அந்த கசப்பான அனுபவங்களை தர்றவங்களை நம்ம பகைச்சிட்டோம்னா நாம் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவங்கள மாறிடுவோம். இதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் வந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறார். யூதாஸ் நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா? நல்லது செஞ்சார். அவர் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கலன்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க ரோமர்கள், அந்த சேவகர்கள் கைது பண்ணியிருக்க முடியாது. அப்போ அவர் அங்கே நல்லது செஞ்சார். யூதாஸ் என்னை காட்டி கொடுத்த உடனே வாடா எட்டப்பா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அவரை சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கும் தெரியும் இதுதான் வழி, இப்படித்தான் நம்மளை காட்டி கொடுக்கணும். அப்பத்தை புசிக்கிறவனே குதிங்காலை தூக்கினான், இப்படித்தான் என்ன அப்பா வழி நடத்துகிறார். அதனால தான் பேதுரு பட்டயத்தை உருவின உடனே ஏன் இப்படி செய்கிற, தப்பாயிடுச்சு, இப்படி நீ செய்யாத, நான் இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே போகணும், நீ அதை தடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, இப்படி ஒவ்வொரு அனுபவங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், வாங்கி அதை சாதகமாய் பயன்படுத்தி கொண்டார். நம்மளும் கூட அப்படி தான் இருக்கணுங்க. அது உலகத்தில் வரலாம், குடும்பத்தில் வரலாம், சபையில் வரலாம், எந்த வகையில் யார் மூலமாக நமக்கு கசப்பான அனுபவங்கள் வந்துட்டாலும் அதை விரும்பி வாங்கி அதன் மத்தியில் தேவ சுத்தம் செய்கிறவங்களா நாம் மாறிடணும். அடுத்து தான் பார்க்குறோம், சுவையை பார்த்துட்டோம், கசப்பான அனுபவங்களை பார்த்துட்டோம். அடுத்து தான் கசப்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. குணலட்சணங்களில் ஒன்று இந்த கசப்பு. ஒருத்தர் மேலே நமக்கு இருக்கிற எண்ணம், அதை தான் குறிக்குது கசப்பு. இந்த ஒரு கசப்பை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வச்சிடக்கூடாது. இது தீமையின் குணலட்சணம்.
இது ரொம்ப ஒரு தவறான குணலட்சணம். ரோமர் 3:14. ரோமர் 3:14. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வாய் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை கசப்பான வார்த்தைகள்னு சொல்லிடுவாருங்களா? நம்ம சொல்லிக்கலாம், அந்த பிரதர் எப்போ பார்த்தாலும் கசப்பாக பேசுகிறாரு, இந்த சிஸ்டர் கசப்பாக பேசுகிறாங்கன்னு. ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் கசப்பு நிறைந்ததாக இருக்குதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். யாக்கோபு 3:14. அப்படி ஒரு சமயம் கசப்பு இருந்துச்சுன்னா, யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள், ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். கசப்பான வைராக்கியத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். இன்னைக்கு உலகத்தில் அதை பார்க்கலாம். வாசப்படி மிதிக்க மாட்டேன் பிரதர், இனி அவங்க மூஞ்சில முடிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? செத்தாலும் அவங்க பக்கம் என்ன பண்ண மாட்டேன், அதை செத்தாச்சு அப்புறம் எங்கே திரும்பி பார்க்க முடியும் இல்லைங்களா? உயிரே போயிடுச்சு. ஆனால் சொல்லுவாங்க, செத்தாலும் அவங்க வீட்டு வாசல் என்ன பண்ண மாட்டேன், மிதிக்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் சொல்கிற வைராக்கியம், கசப்பான வைராக்கியம். அந்த மாதிரி தேவ பிள்ளைகள் நம்ம யாராவது உள்ளத்துக்குள்ளே வச்சுட்டோம், அதை நினச்சி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பெருமை பாராட்டாதீங்க. ஐயோ, அந்த பிரதருக்கு அந்த சிஸ்டருக்கு என்ன வைராக்கியம், அப்படி நிற்கிறாங்க பாரு அந்த கசப்பில் அப்படின்னு யாரும் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடவே கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் வைத்து இந்த பஸ்காவை ஆசரிச்சிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரே, அப்போ பார்க்குறோம், குணலட்சணங்களில் இந்த கசப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துருச்சுன்னா தயவு செஞ்சு பெருமை மட்டும் பாராட்டிடாதீங்க. அது சாத்தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய ஒரு காரியம். சரி, ஏன் இப்போ இந்த கசப்பை குறித்து நம்ம தியானிக்கணும் அப்படிங்கும்போது சகோதரர்கள் சொல்லும்போது, இது ஒரு துர்க்குணம். நம்ம அங்கே பார்த்தோம் எபேசியரில், துர்க்குணம். இந்த துர்க்குணத்தோட இந்த பஸ்காவை ஆசரிச்சிடக்கூடாது. இது ஒரு புளிப்பு. அப்போ வசனம் என்ன சொல்லுது, புளிப்பில்லாமல் பஸ்காவை ஆசரிக்கணும். ஒரு சமயம் எக்காரணத்தை முன்னிட்டு என்னால் அந்த கசப்பை எடுத்து போட முடியாது பிரதர் அப்படின்னு சொன்னோம்னா, தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணாமல் இருந்துட்டா பெஸ்ட்டு, பஸ்காவை ஆசரிக்காமல் இருந்துட்டா பெஸ்ட். ஒரு சமயம் ஆசரிக்கிறோன்னா தயவு செஞ்சு கிளியர் பண்ணிட்டு நம்ம ஆசரித்தா அது நமக்கு ஆசீர்வாதம். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த புளிப்போடு யாராவது அந்த பஸ்காவை ஆசரித்தாங்கன்னா வசனம் சொல்லுது, அறுப்புண்டு போயிடுவான், என் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போயிடுவான். தேவ பிள்ளைங்கிற அங்கீகாரம் நம்மளை விட்டு போயிடும், தேவனுடைய பரிசுத்தாவி நம்மளை விட்டு போயிடும், தேவ சமூகம் நம்மளை விட்டு போயிடும். தேவையா நமக்கு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளை சிந்திச்சுக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், அடிக்கடி பிரதர் தான் சொல்லுவாங்க, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம உட்கார்ந்துருக்கிறது தேவனுடைய கிருபைங்க. நான் தான் சொன்னேன், நிறைய பேருக்கு இந்த சிலாக்கியம் இல்லை. இன்றைக்கி நம்ம சுகத்தோட பலத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோன்னா அது தேவனுடைய கிருபை. அடுத்து இந்த சத்தியத்தை நம்ம கேட்டது தேவனுடைய கிருபை. இப்படி எல்லாத்துக்கும் கிருபை. கசப்பு உள்ளே வந்தா அது என்ன ஆகிடும் தெரியுங்களா? வெளியில் போயிடும். எபிரேயர் 12:15. எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். நம்ம ஜெபத்தில் அடிக்கடி சொல்லுவோம், உங்க கிருபை உங்க கிருபை, உங்க கிருபையினால நிற்கிறோம், உங்க கிருபையினால் நிலை நிற்கிறோம் இல்லைங்களா? இப்படி பாட்டெல்லாம் கூட பாடுவோம், தேவ கிருபை காலையில் கூட பாடணும் இல்லைங்களா? அப்போ அந்த கிருபை இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கசப்பை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா தேவனுடைய கிருபை நம்மளை விட்டு போயிடும். அப்போ அதை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் சொல்லிக்கலாம். நம்ம எல்லாருமே எனக்குள்ள கசப்பே இல்லையே நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம். ஆனால் அது இருதயத்தில் மறைந்திருக்கிற மோசமான ஒரு வேர். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை பார்க்கிற தேவன் இருக்கிறார். கொஞ்சம் கூட அதை வைத்து கொண்டு தயவு செய்து நாம் யாரும் இதில் பங்கெடுத்துடக்கூடாது. அடுத்து இந்த கசப்பு ஒருத்தருக்குள்ளே இருக்கிற நல்ல குணலட்சணங்களை குறைச்சிரும். நல்ல சகோதரனாக இருப்பார், அருமையான சகோதரனாக இருப்பார், அருமையான சகோதரியாக இருப்பாங்க. கசப்பு அவங்களுக்குள்ளே போயிடுச்சுனாலே அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா மற்றவர்களை குற்றப்படுத்தி அவங்களுடைய சிறு சிறு தவறுகளையும் மிகப்படுத்தி பெரிதுபடுத்தி காண்பிக்கும். கசப்பு உள்ளே வந்துருச்சுன்னா அவர் சாதாரணமாக உட்காந்து எந்திரிச்சிருப்பார், உட்காந்து எந்திரிச்சிட்டாரு பார்த்தீங்களா,
சாதாரண விஷயமா இருக்கும். அதை மிகப்படுத்தி பெருசுபடுத்தி என்ன பண்ணணும்னா இந்த கசப்பு காண்பிக்கக்கூடியதாக மாறிடும். கடுக என்னங்க எல்லாம் இருக்கீங்களா? ஒரு மாதிரி இருக்கோ இல்லை காக்காவா ஆக்கிடுவோங்க இந்த கசப்பு. அடுத்து தங்களுடைய குறைகளை பார்க்க விடாமல் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த சிஸ்டரை நான் இப்படி தப்பு சொல்கிறேனே, நான் சரியாக இருக்கேனா? அந்த பிரதரை நான் இப்படி தப்பு சொல்கிறேனே, அந்த விஷயத்தில் நான் சரியாக இருக்கேனா? தன்னை பார்க்க விடாது இந்த கசப்பு மற்றவர்களுடைய குறைகளை பெரிதிப்படுத்தி பார்க்கும். அவங்க அப்படி இருக்காங்கன்னா அதை விட நான் மோசம் பிரதர். அவங்கள குறை சொல்கிறேன் ஒரு விரல்ல, என்ன எத்த விரல் காமிக்குது? 3 விரல் என்ன பார்க்குது, ஒரு விரல் ஆண்டவரை பாருங்குதே. அப்படிங்கிற எண்ணம் கசப்பு இல்லாதவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க தேவ கிருபையில் இருக்காங்க. ஆனால் கசப்பு நமக்குள்ளே வரும்போது தேவ கிருபை போயிடுது இல்லைங்களா? அப்போ மற்றவர்களை நாம் என்ன பண்ணுவோம்னா குறைப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய குறைகள் நமக்கு தெரியாமல் போயிடும். இதுக்கு தான் வேதத்தில் நல்ல உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா. அவர்கிட்ட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான குணலட்சணம், ரொம்ப தாழ்மை, தேவ ஊழியர்களை மதிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு, வேலைக்காரருக்கும் கூட மதிப்பு கொடுத்து நடத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை. அதில் யாராவது அவர் கேவலமாக பேசினா இந்த பக்கம் திரும்பிக்குவார், காது கேளாதவர் போல இருப்பார். ஆனால் அவருக்குள்ள அந்த கசப்பு, அதாவது தாவீதை உயர்த்தி பேசி இவரை கேவலமாக பேசின உடனே அந்த கசப்பு உள்ளே வந்ததுமே அசுத்தாவி உள்ளே பூந்துரும் பாருங்க. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவி வந்துடும், சவுளை விட்டு கர்த்தரின் ஆவி என்ன ஆயிடுங்க. அது முதல் சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, எத்தனாவது வசனங்க? அதிகாரம் வாசிங்க, அதிகாரம் சொல்லுங்க. 1 சாமுவேல் 18:9 வாசிங்க. பாருங்க, கசப்பு உள்ளுக்குள்ள வந்துடுச்சு. உடனே சவுலுக்குள்ள நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அதுல இருந்து தாவீதை கொல்லணும்னு பார்க்கறாரு. தாவீதுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க மகனையே கொல்லணும்னு பார்க்கறாரு. மகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து தாவீதை கொல்ல பார்க்கறாரு. லேவியர்களை எல்லாம் கொலை செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா அப்படி இதுல இருந்து சவுலினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே மாறி போயிருக்கும். காரணம் என்னது? தாவீது மேல அவர் வைத்துட்ட கொஞ்சம் கசப்பு. ஏன் இதெல்லாம் நமக்கு வேதத்தில் சொல்லி இருக்குது? தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பு உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. அதுக்கு தான் இதெல்லாம் அங்கே என்ன இருக்குன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ முதலாவது நம்ம இந்த கசப்பை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்து முடிக்கலான உடனே 5 நிமிஷத்தில் முடிச்சிருவாரோன்னு நினைச்சிடாதீங்க, கொஞ்சம் நேரம், சரிங்களா? கசப்பு என்றால் என்ன, அதை குறித்து பார்க்க போகிறோம். கசப்பு நமக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன, அதை பார்க்க போகிறோம். ஒருத்தருக்குள்ள கசப்பு எப்போது எப்படி உருவாகும், அதை குறித்து பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த கசப்பை நீக்குவது எப்படி அப்படிங்கிறத பார்த்து முடிக்கலாம். முதலாவது, கசப்பு என்றால் என்ன அப்படிங்கும்போது, பிறரை மன்னிக்க முடியாத மனநிலை கசப்பு. நமக்கு இந்த உலகத்தில் யாரையாவது மன்னிக்க முடியாமல் யாராவது இருக்காங்களா? பொதுவாக சபையில் இருக்கிறவங்கள மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு ஃப்ரீயாக ஆகிடுவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரோட என்ன வச்சுக்கிட்டு இருப்போம்? வம்பு வழக்கு வச்சுக்கிட்டு இருப்போம். தூரத்தில் இருக்கிற அந்த மாமா அத்தையோட மருமகளோட என்ன வச்சுக்கிட்டு இருப்போம்? ஏதாவது நான் போய் அவங்களோட போய் கட்டி பிடிச்சி ஒப்புரவாகி அப்படியெல்லாம் நீங்கள் சரியாகணும்லாம் சொல்ல மாட்டேன். தேவனுடைய பார்வையில் உங்கள் உள்ளத்தில் அவங்க மேலே உங்களுக்கு கசப்பு இல்லை அப்படிங்கிறத அவர் பார்த்து ஓகே பண்ணணும். நம்ம எல்லாரும் பார்த்து ஐயோ பிரதரை போல சிஸ்டர் போல வருமா, அவ்வளோ சாந்த குணம் உள்ளவங்க நம்ம சொல்லிடுவோம். உனக்கு தெரியாதுடா அவங்க உள்ளுக்குள்ள அங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் என்ன ஆகிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அப்போ என்னது, யாரை குறித்தும் கசப்பு நமக்கு வந்துடக்கூடாது. ஒரு சமயம் இன்னும் கூட இருக்கு பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட் முடிகிறதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. அந்த மருமகன் மேலே எனக்கு இருக்கிற கசப்பை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. அப்போ ஒருத்தர் மேலே நம்ம கசப்பு இல்லைன்னா அதை எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவங்களோட போய் இப்போ ஒப்புரவாகி அப்படியே கட்டி பிடிச்சி அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு அந்த இதுக்கெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. நம்ம இருதயத்தில் அதை எடுத்து தூக்கி என்ன பண்ணிடணும், போட்டுறணும். அப்போ யாரையுமே மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துடக்கூடாது. அடுத்து, வெறுப்பின் அடுத்த ஒரு படிநிலை. முதலாவது இந்த கசப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன வருமா, வெறுப்பு வரணும். ஏதோ அவங்க செய்கிற ஒரு விஷயம் நமக்கு வெறுப்பை கொண்டு வரும். இந்த வெறுப்பு தான் என்னவாகுதான், கசப்பாக மாறுதுங்களாம். அப்போ எங்கேயாவது அந்த வெறுப்புக்கு நம்ம முதலாவது இடம் கொடுத்தோமா, அதை நம்ம யோசிக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று
நியாயமான கோபம். அது எதுங்க நியாயமான கோபம்னா? அதெல்லாம் நம்ம எங்கே படுவோம்? வீட்டில். சரிங்களா? நியாயமில்லாத கோபமும் இருக்குது. அதனால தான் நியாயமான கோபத்துக்கு வசனம் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த கோபத்தில் வர கசப்பு அதை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்துடக்கூடாது. அதுதான் சொல்கிறார் கொலோசியர் 3:19. கொலோசியர் 3 அதிகாரம் 19வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். பொதுவாக அந்த கசப்பு யாருக்கு தான் வருமா? வீட்டில். பவுல் சொல்லியிருக்கிறாரு புருஷர்களுக்கு தான் வருமா. யார் மேலே வருமா? மனைவிகள் மேலே தான் வருமா. அதனால சொல்லியிருக்கிறாரு, புருஷர்களே தயவு செஞ்சு உங்கள் மனைவிக என்ன பண்ணாதீங்க. வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு மட்டும் கூறுங்க. அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். அவங்கள கசந்து கொள்ளாதீங்க. ஏன்? பேதுருவில் பார்க்குறோம், பலவீன பாண்டமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதோட நம்ம போதும். அப்போ என்னன்னா, இந்த கோபத்து நியாயமான கோபம். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன ஒழுங்கீனமான காரியங்கள் வரும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும், அப்புறம் அது சரியாயிடும். சரிங்களா? இது குடும்பத்தில் இப்போ ஒழுக்கம், பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும்னா பிள்ளைகள் மேலே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும், அடிப்போம். அதெல்லாம் கோபமே படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா தேவனே என்ன பண்ணுறாருங்க, கோபப்படக்கூடியவராக இருக்கிறார். அந்த கோபம் தப்பு இல்லை. ஆனால் இந்த கோபம் நியாயமில்லாத கோபமாக என்ன ஆகிடக்கூடாதுன்னா மாறிடக்கூடாது. அப்போ கசப்புனா என்ன அப்படின்னா, பிறரை மன்னிக்க முடியாத ஒரு நிலை, மனநிலை. அடுத்து வெறுப்பின் அடுத்த ஒரு படிநிலை. அடுத்து நியாயமற்ற கோபத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ இந்த கசப்புங்கிறது ஒரு புளிப்பு அப்படிங்கிறதுனால நம்மளை நாமளே நிதானித்து பார்க்கணும். நமக்குள்ள யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்குதா? யார் மேலேயாவது ஒரு வெறுப்பு உணர்வு நமக்குள்ளே இருக்குதா? யார் மேலேயாவது நியாயம் இல்லாமல் கோபம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நான் வச்சுருக்க கோபத்துக்கு ஒரு நியாயம் இருக்குது பிரதர் அப்படின்னோம்னா நியாயம் வைக்கவே கூடாதுங்க நம்ம தேவ பிள்ளைகள். சரிங்களா? நம்ம ஏன்னா அதுக்கு பின்னாடி வசனங்கள் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். நியாயத்தோடு தான் நான் கோபம் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு கிடையாது தெரியுங்களா? நமக்கு கிடையாது. ஏன் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ இதுதான் கசப்பு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து கசப்பு ஒருத்தருக்குள்ளே இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் எனக்குள்ளே கசப்பே இல்லைன்னு. கசப்பு இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, முதல் அடையாளம் பிளவுபட்ட மனநிலை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பிரிந்திருக்கின்ற ஒரு மனநிலையோடு இருப்பாங்க. யாருக்கிட்டையும் ஒட்ட முடியாத ஒரு மனநிலை. இது கசப்பு இருக்கிறதுக்கான அடையாளம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒரு புது சிருஷ்டிங்கும் போது ஒருத்தர் துக்கப்படுறாங்கன்னா அவங்களோட போய் அந்த துக்கத்தில் என்ன வாங்கணும்? பங்கெடுக்கணும். ஒருத்தர் சந்தோஷப்படுறாங்களா அந்த சந்தோஷத்தில் போய் என்ன பண்ணணும்? பங்கெடுக்கணும். ரோமர் 12 அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். கசப்பு இருந்துச்சுன்னா என்ன தெரியல பண்ணும்? சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள பெருசாக என்னமோ ஓவரை தான் சிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லி என்ன ஆகிட்டு தெரியுங்களா இருக்கும்? நமக்கு கோபமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நமக்குள்ள கசப்பு இருக்கும்போது அவங்க அழுகிறாங்கன்னு வைங்களே, பட்டு நல்லா பட்டு அன்னைக்கே சொன்னேன்ல, நல்லா அனுபவம் வாங்கு, சந்தோஷப்படுங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. அழுகிறவங்களோட அழனும், சந்தோஷப்படுறவங்களோட அவங்க சந்தோஷப்படணும். ஆனால் கசப்பு இருந்தால் எதுலேயும் ஒட்டாது, தனிச்சு நிற்கும். ஒருவருடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்க முடியலைனாலே நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நமக்குள்ள கசப்பு இருக்கு. ஒரு பிரதர் சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லும்போது நமக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வருது உள்ளத்துக்குள்ளனா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதே நேரத்தில் அவர் சந்தோஷம் சொல்ல அப்படிங்களா பிரதர் ரொம்ப சந்தோஷம் உள்ளுக்குள்ள அப்படியே பொங்குது, ஆனால் வெளியே வாய் மட்டும் அப்படியே சிரிச்சு மழுப்புதுன்னு வைங்களே. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. இது போன்ற ஒரு மாய்மான குணத்தை அவங்க வச்சுக்கவே கூடாது. அப்போ முதல் காரியம் பிளவுபட்ட மனநிலை கசப்புக்கு அடையாளம். அடுத்து சுவைகளில் பார்த்தோம் பார்த்தீங்களா, கசப்புக்கு எதிர்மறை என்னங்க? இனிப்பு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இனிப்பு அதாவது இனிமை இவங்களை விட்டு போயிடும். இனிமையான பேச்சு இவங்ககிட்ட நம்ம பார்க்க முடியாது. குடும்பத்தில் கூட இதை பார்க்கலாம். ஆறுதலான வார்த்தை இதை அவங்கக்கிட்ட பார்க்க முடியாது. இனிமையான நடத்தை அதாவது நன்மை செய்யக்கூடிய தன்மைகள் அவங்கக்கிட்ட இருக்காது. ஒரு குடும்பத்தில் நம்மளால் இது போல் இனிமையாக பேச முடியல, கணவன்கிட்ட இனிமையாக பேச முடியலை, மனைவியை பார்த்தாலே கோபமாக வருது, பிள்ளைகளை பார்த்தாலே அது வரைக்கும் நல்லா இருந்த மனசு திடீர்னு டென்ஷன் ஆகுது, சந்தோஷமாக வீட்டுக்கு வரேன் அப்பா அம்மாவை பார்த்தாலே அவங்க பேசுனாலே டென்ஷன் ஆகுது அப்படின்னா புரிஞ்சுக்கொள்ளணும் நமக்குள்ளே என்ன வந்துருச்சுங்க? கசப்பு வந்துருச்சு. சபையில் சகோதர சகோதரிகளை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்?
கசப்பு நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு போகவே விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த வேலையில் நமக்கு கசப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இனிமை எங்கேயெல்லாம் குறையுதோ அங்கேயெல்லாம் கசப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரதர் சொல்லும்போது இந்த கசப்பு சொல்கிறாரு பாருங்க, ஒருவருக்குள் நன்றி உணர்வு இருக்கும்போது இந்த கசப்பு வராது. குடும்பத்தில் ஏன் மனைவி மேலே கசப்பு வருது? அந்த மனைவி நமக்காக எவ்வளவோ காரியங்களை விட்டுட்டு எவ்வளோ சகிச்சு நம்மளோட இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சிந்திக்கணும். அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, நம்மளுடைய எவ்வளவோ பலகீனங்களை சகிச்சு நம்மளோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம அதை சிந்திப்போங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் நன்றி உணர்வே இல்லையே, இங்கே யாரும் அப்படி சொல்லலைல்ல, இல்லை ஏதோ காதில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்ன தெரியுங்களா பண்ணணும்? யோசிக்கணும். கணவன்மார்கள் மனைவி இவங்களுக்காக விட்டு வந்த எல்லா காரியங்களையும் யோசிச்சா அந்த மனைவி மேலே இருக்க கசப்பு போயிடும். அதே போல் கணவன் தனக்காகத்தான் இருக்கிறார். கணவன் தன்னுடைய குடும்பத்துக்காக தான், தன்னுடைய நல்லது கெட்டதுக்காக தான் அவர் அவ்வளவு பாடுபடுறாரு, எல்லாத்தையும் சகிச்சு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறத அவர்கிட்ட, அதாவது நட்சத்திரங்களும் இருக்குது வானத்தில், சூரியன் சந்திரனும் இருக்குது. எது பெருசாக நம்ம கண்ணுக்கு தெரியுது? சூரியன் சந்திரன் தான் தெரியும். இந்த சூரியன் சந்திரனா அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை எடுக்கணுங்க. நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? இந்த விலகின மாம்சத்தில் கெட்டதையெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு சூரியன் சந்திரன் ஆக்கிட்டு நல்லதையெல்லாம் நட்சத்திரம் ஆக்கிடுவோம். அது தூரத்தில் லைட்டாக தெரியுது பிரதர், ஆனால் பெருசாக தெரிய மாட்டேங்குது அப்படிம்போம். சரிங்களா? ஆனால் நல்லதை நினைக்கணுங்க. போய் தேவ சமூகத்தில் உட்காருங்க. அதுக்கு தாங்க நம்ம ஜெபம், அதுக்கு தான் தேவ சமூகம். போனதும் ஆத்திரம் சோத்திரம் ஆமேன்ட்டு வர்றதுக்கு இல்லைங்க. ஒரு நாள் அதை தியானம் பண்ணுங்க. போய் உட்காந்து, என் கணவன் மேலே எனக்கு கசப்பு வருது ஆண்டவரே, என் கணவன் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தயவு செஞ்சு யாருக்கிட்ட கேட்டுறாதீங்க, அதை சாத்தாங்கிட்ட கேட்டுறாதீங்க. ஏன்னா சாத்தாங்கிட்ட நிறைய நேரம் கேட்போம். சாத்தாங்கிட்ட எப்படி கேட்போம் தெரியுங்களா? நம்ம மாம்சத்து மூலமாக கேட்போம். இப்படி கொடுமைப்படுத்தினார், அந்த வார்த்தை பேசினார், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் சொன்னார், அதெல்லாம் அப்படியே ஞாபகம் பண்ணி கொண்டு வந்து இதை அப்படியே காமிக்குங்க. சரிங்களா? தேவனுக்கிட்ட போயிட்டு, தேவனே என் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவரை பற்றி ஒரு கசப்பு எனக்குள்ளே வருது, அது எனக்கு வரக்கூடாது, நன்மையான காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னை பற்றி எவ்வளவு கேவலங்கிறத சொல்லிக் கொடுங்கன்னு அழகாக சொல்லி தருவார். அதே போல் பெற்றோர்களை பற்றி, அடுத்து கூட பிறந்தவங்களை பற்றி, அடுத்து சபையார் சகோதர சகோதரிகளை பற்றி, யார் மேலே உங்களுக்கு கசப்பு வந்துட்டாலும் அவங்க உங்களுக்கு செஞ்ச நன்றியை ஃபஸ்ட்டு நினைங்க அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ நன்றி உணர்வு இருக்கும்போது இந்த கசப்பு வராது. ஒருவரிடம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், நமக்குள் எந்த உணர்வு இல்லை என்றாலும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அவங்க செய்த நன்மைகளை நினைக்கணும். என்ன கேள்வி கேட்கணுமா? அவர் ஏன் நமக்கு உதவி செய்யணும்? அவர் நமக்கு உதவி செய்யணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா? ஏதாவது கட்டளை இருக்கா? நமக்கு உதவி செஞ்சே தீரணும்னு ஏதாவது கட்டளை இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க? அவங்க ஒரு தேவனுடைய பிள்ளை, அதனால நமக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அவங்கள நான் எப்படி தான் பார்க்கணும்? எல்லா விஷயத்துலையும் தேவ பிள்ளைங்கிற உணர்வோடு நான் பார்க்கணும். அவங்கள தேவன் அழைச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு நம்ம என்னத்தை செய்கிறோமோ அதை தேவனுக்கே நம்ம செய்கிறோம். அவங்களுக்கு தேவன் பேரில் இருந்த அன்புல, அவங்களுக்கு அவங்க தேவன் மேலே இருந்த அன்புல தான் நமக்கு அந்த ஒரு காரியத்தை உதவியை செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நானும் அவங்கள தேவனுடைய பிள்ளையாக பார்க்கணும். அவங்களுக்கு நான் எதை செஞ்சாலும் அதை யாருக்கே செய்கிறேன்? தேவனுக்கே செய்கிறேங்கிற அந்த உணர்வு வரணுங்க. சபையில் மட்டும் இதை யோசிக்கக்கூடாதுங்க. உங்கள் மனைவி சத்தியத்துக்குள்ளே வந்திருந்தாலும் சத்தியத்துக்குள்ளே வரலனாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் அதை தேவனுக்கு செய்கிறீங்க. உங்கள் கணவனுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் அதை தேவனுக்கு செய்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் அதை தேவனுக்கு செய்கிறீங்க. இப்படி யோசிக்கணுங்க. அப்போ தான் நம்ம குடும்பத்தில் வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கசப்புணர்வு நம்மளை விட்டு போகும். வேலையிலையும் அந்த ஆளுக்கு எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், சம்பளமே சேர்த்து தர மாட்டேங்க, தேவையே இல்லை. வசனம் சொல்லுது, நீங்கள் அதை அவருக்கு செய்யலை, தேவனுக்கு செய்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தேவனே உங்களுக்காக நான் இப்படி இருக்கிறேன், உங்களுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேன், உங்களுக்காக நான் குடும்பத்தில் இருக்கிறேன், உங்களுக்காக சபையில் இருக்கிறேன், உங்களுக்காக அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேன், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி நான் வாழணும். எந்த கசப்புணர்வுக்கும் நான் இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ நன்றி உணர்வு நமக்கு இல்லாமல் போச்சுன்னா நாம் தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாக மாறிடுவோம். நன்றி உணர்வு இல்லாத இடத்தில் கசப்பு குடிக்கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பிளவுபட்ட மனநிலை கசப்புக்கு அடையாளம். இனிமைக்கு எதிர்மறையானது இந்த கசப்பு. அடுத்து
இந்த கசப்பு உள்ளுக்குள்ளே வந்துட்டால் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யும். என்ன தெரியுங்களா? உபாகமம் 29, 18, 19. உபாகமம் 29, 18, 19. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷன் ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணை இறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். எத்தனை பேர் பைபிள் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் இந்த வசனத்தை பார்த்துருக்குறீங்க? ஏதாவது புரியுதுங்களா? மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையையும் எட்டியும், அந்த எட்டிங்கிறது தான் கசப்பு, எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களிடத்தில் இராதபடிக்கு பாருங்கள். இதைத்தான் அங்கே அப்போஸ்தலன் பவுல் கசப்பான வேர் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய். ஏதாவது புரிஞ்சுங்களா? என்ன புரிஞ்சுங்க? ஆண்டவர் யாரையோ மன்னிக்க மாட்டேங்கிறாரு. சரிங்களா? யாரை மன்னிக்க மாட்டேங்கிறாரு? இருதயத்துக்குள்ள எட்டியை வச்சுக்கிட்டு இருக்கவங்களையா அப்படின்னா இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களே, உங்களை இங்கேருந்து கானான் கொண்டு போக போகிறேன். கானான் போன பின்னாடி என்ன மறந்துட்டு நீங்கள் என்ன ஆயிடக்கூடாது, வேறொரு விக்கிரக வணக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. அப்படி விக்கிரக வனத்துக்குள்ளே போகிறதுக்கான இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அது நஞ்சையையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பார்த்துக்கங்க. அப்படி இருதயத்துக்குள்ள கசப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே போயிட்டு உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லையே, எனக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவீங்க. இதை எதுக்கு இங்கே நம்ம இந்த கசப்போடு ஒப்புமைப்படுத்தி பார்க்குறோன்னா, ஒருத்தருக்குள்ள கசப்பு இருந்தால் அது என்ன பண்ணுன்னா தேவனுடைய வார்த்தையை மறந்துடும். தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்து வந்த அநேக காரியங்களை மறந்துட்டு நன்றி உணர்வு இல்லாமல், அது மாத்திரம் இல்லைங்களா, அதை மதிக்காதான். தேவனுடைய வார்த்தையை மதிக்கக்கூடிய எண்ணம் நம்மளை விட்டு போயிடுமா இந்த கசப்பு வந்துருச்சுன்னா? எவ்வளோ ஒரு ஆபத்து, மோசமான ஒரு புளிப்பு இந்த கசப்பு அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். அப்போ பாருங்கள், இதில் நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, கசப்பு நமக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அதுக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் நமக்கு வராது. ஐயோ, தேவனுடைய வார்த்தை இப்படி வந்துருச்சு, நான் இப்படி ஒரு குறையோடு இருக்கிறேன், நான் உடனே என்னை சரி செஞ்சுக்கணும், கண்ணெல்லாம் கலங்கி இருதயமெல்லாம் படபடுத்து ஐயோ நான் சரியாகணுமே, அந்த ஒரு எண்ணம் வராது. அந்த வார்த்தைகளை மதிக்காது. தேவனுடைய வார்த்தைங்கிறது எவ்வளோ விலையேறப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தையை கசப்பு உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை மதிக்காது. தேவனுடைய எச்சரிப்பை அலட்சியம் பண்ணும். எனக்கு அப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கிற துணிகரம் நமக்குள்ளே வந்துடும். தேவனுக்கு விரோதமாய் நடந்துட்டு இருதயத்தை தேத்திக்குவாங்களாம். அதெல்லாம் அப்படித்தான், உலகத்தில் வராதான் எனக்கு வந்துருச்சு, தேற்றிக்கொள்வார்களாம். எனக்கு சுகம் உண்டாயிருக்கும், நான் நல்லாதானே இருக்கிறேன், எனக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்காம இப்படி நாம் சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் தேவன் நம்மளை மன்னிக்க மாட்டார், சித்தமாய் இரார். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போயெல்லாம் தேவனுடைய வார்த்தை யார் மூலமாக வந்துட்டாலும் சரிங்க, சின்ன சகோதரர்கள் மூலமாக வந்தாலும் சரி, பெரிய சகோதரர்கள் மூலமாக வந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் மேலே ஒரு பயபக்தி நமக்கு வரலன்னு வைங்களே, அப்போ கசப்பு நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். கசப்பு நமக்குள்ளே இல்லாமல் பரிசுத்தாவி நமக்குள்ளே அதிகமாக இருந்தால் யார் பேசிட்டாலும் நமக்குள்ளே அந்த பயம், நடுக்கம் நமக்குள்ளே வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ இது ஒரு அடையாளம். வாக்கு தத்தங்களை தவறாக புரிஞ்சுக்கும், அதை மதிக்காது. 4வது அடையாளம் என்ன தெரியுங்களா? சகோதரர்களுக்கு இருதயத்தில் இடம் இருக்காது. கசப்பு உள்ளே வந்தாலே இது அதை விட்டு வெளியில் போயிடும். இவங்க என் சகோதரரே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். சகோதரருங்கிற மதிப்பை, அந்தஸ்தை இந்த கசப்பு கொடுக்காது. ஐயோ இவங்க சகோதரர்,
ஐயோ இவங்க சகோதரி, அந்த மதிப்பை என்ன பண்ணாதுங்க, கசப்பு உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா கொடுக்காது. ஏசாயா 53:2 ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை நாம் பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. இது ஆண்டவருக்கு பாடுகள் மூலமா வந்துச்சுங்க. ஆனா இங்க இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம் ஒரு சகோதரன் மேலோ சகோதரி மேலேயோ குடும்பத்தார் மேலேயோ யார் மேலேயாவது கசப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்கள பார்க்கறதுக்கு நமக்கு என்னவாகாது, பிடிக்காது. விரும்பப்படத்தக்க ரூபம் நமக்கு வராது. இப்போ பிரதர் மேலே நான் ரொம்ப விருப்பம் வச்சிருக்கேன்னு வைங்களேன், அவரை பார்த்த உடனே எனக்குள்ள என்ன வரும், உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஐயோ பிரதர் அப்படிங்கிற சந்தோஷம் வரும். இதே கசப்பு இருந்துச்சுன்னு வைங்க, அவர் உருவம் எனக்கு என்னவாகாது, விரும்பத்தக்க ஒரு ரூபமாக இருக்காது. அப்போ இதுதான் கசப்பு நமக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம். பிளவுபட்ட மனநிலை, இனிமைக்கு எதிர்மறையான செயல்பாடுகள், தேவனுடைய வார்த்தையை மதிக்காது, சகோதரர்களுக்கு இருதயத்தில் இடம் இருக்காது. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்குறோம், கொட்டாய் சவுண்டு நல்லா கேட்குது. சரி, ஒருவருக்குள் கசப்பு எப்படி உருவாகுது, சரிங்களா? கசப்புனா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம், கசப்பு நமக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளம் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஒருத்தருக்குள்ள அந்த கசப்பு எப்படி உருவாகும் அப்படின்னா, சத்தியத்துக்குள்ளே வர சகோதர சகோதரிகள் யாருக்குமே வந்த உடனே என்ன வராதுங்க, கசப்பு வராது. ஒரு சமயம் நேரத்தை தான் நம்ம உடன்படிக்கை செஞ்சு உள்ள கதவை திறந்துட்டு வர்றோன்னு வைங்களேன், வர்ற சகோதர சகோதரிகள் நமக்கு பார்க்கும்போது அவங்களாம் எப்படி தெரிவாங்க, ஐயோ சிஸ்டர், ஐயோ பிரதர், இவங்கெல்லாம் நம்மளோட எப்படி இருக்கிறாங்க, மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள் அப்படிங்கிற எல்லாருக்கும் அந்த மனநிலை தான் இருக்குங்க. எல்லாரையும் நம்ம மதிப்போம், சரிங்களா? எந்த ஒரு கசப்போடையும் நம்ம உள்ள வரவே மாட்டோம், சரிங்களா? அப்படி வந்த நாம் உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியம் கேட்டு வர்றவங்க யாருமே கசப்போடு உள்ளே வரவே மாட்டாங்க. அப்படி உடன்படிக்கை செஞ்சு இங்கே வரணும்னு என்ன அவசியம் இருக்குது, அவங்க இருக்கிற சபைக்கு போயிடுவாங்களே. அப்போ உள்ளே வரும்போது யார் மேலேயும் அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா எந்த விதமான கசப்புமே இருக்காது. அப்போ எப்போ இந்த கசப்பு உள்ளே வரும் அப்படின்னா, ஒரு சகோதரி நல்ல மனநிலையில் இருப்பார், எல்லார் மேலேயும் அன்பு இருக்கும், கசப்பே இருக்காது, நல்ல மனப்பான்மையோடு இருப்பார். எப்போ இவருக்குள்ள இல்லைன்னா அந்த சகோதரிகளுக்குள்ள கசப்பு எப்போ வரும் அப்படின்னா, இவங்க புண்படுற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தது. உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் எக்ஸோ சகோதரி ஒய்யோன்னு வச்சுக்கோமே, அவங்க சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க, ஆனால் லேட்டாக வர்றவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சகோதரன் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில், இல்லை ஒரு சகோதரி நல்ல எண்ணத்தில், சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது, நீங்கள் சீக்கிரம் வரணுங்கும்போது அவங்களுக்கு ஒரு சமயம் அந்த லேட்டாக வர்றது ஒரு பக்கத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன், இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன தெரியுங்க வரும், கசப்பு வராது, ஒரு வலி வருங்களாம். ஃபஸ்ட்டு என்ன நம்மளை பார்த்து எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க, அது 4 பேர் முன்னாடி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி என்ன ஆகுனா, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு காரியங்கள் என்ன ஆகுனா, முதலாவது ஒரு காயம், ஒரு வலி என்ன ஆகுனா அவங்களுக்கு அது உண்டாக்குங்களாம், சரிங்களா? இந்த வலி நாள் ஆக ஆகத்தான் அது என்னவாகும், வெறுப்பாக மாறும், அது ஒரு கசப்புக்குள்ளே அங்கே கொண்டு வந்துடும். அப்போ இவர் பேசிட்ட வார்த்தைகள் இல்லைனா அவர் நடந்துக்கிட்ட அந்த நடக்கைகள் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கசப்பு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஒரு சமயம் இவங்க சொல்லிட்ட காரியம் நல்ல காரியமாக இருக்கலாம், ஆனால் அது வலியை கொடுக்கும்போது அது அங்கே கசப்பை உண்டாக்கக்கூடியதா அது மாறிடுது. அவர் சொல்லிட்டது ஒரு சமயம் அந்த சகோதரி சொல்லிட்டது ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், இல்லை மாம்சத்துக்குரிய காரியமாகவே இருக்கலாம், ஆனால் நல்ல காரியமாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய மனசில் அது என்ன பண்ணிடும்னா காயத்தை கொண்டு வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்மளே இருக்கிறோம், இப்போ ஒரு பிரதரோ நம்மளை ஒரு மாதிரி பேசிட்டாரு, இல்லை ஒரு சிஸ்டரே நம்ம காயப்படுற மாதிரி நடந்துட்டாங்க, போங்க பிரதர் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, இல்லைன்னா ஒரு பிரதரே ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, மனசு வலிக்குது, காயம் வந்துருச்சு, சரிங்களா? கூடுக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு கேட்கல, ஏன்னா அது வேற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் உடனே, இப்போ பிரதர் ஒருத்தர் பேசிட்டாரு, அது எனக்கு காயமாயிடுச்சு, வெளியில் போயிட்டேன், வீட்டுக்கு போன உடனே என்ன தான் பண்ணுவேன், நான் என்ன சொல்லிடுறேனே உங்களுக்கு கூட்டணும், பாருமா இந்த பிரதரு இந்த மாதிரி பேசிட்டார் இன்னைக்கு, அப்படியா பேசிட்டாரு, அப்படித்தாங்க அவர், அவங்க ஒரு 2 ப்ளஸ் ஏற்றி விட்றாங்கன்னு வச்சுக்கோமே, இப்படி தான் வீட்டில் நடக்குதான்னு கேட்டுறாதீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ
எனக்கு நடந்ததை நான் என்ன பண்ணுறேன், நேராக அதை கொண்டு போய் என்ன பண்ணுறேன், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்குறேன். வீட்டில் இருக்கிறவங்க அதை என்ன பண்ணுறாங்க, 2 நாளாக்கிடுறாங்க. இப்போ அந்த நாளோட நான் என்ன தெரியுங்களா பண்ணுறேன், அடுத்த நாள் காலையில் பிரதருக்கு ஃபோன் அடிக்கிறேன். பிரதர் எக்ஸ் இந்த மாதிரி என்ன பேசிட்டார் பிரதர். அப்படியா பிரதர், இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்புறம் அப்படி பேசியிருக்கோம். அவர் 2 என்ன பண்ணிடுவார், சேர்த்துருவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் நமக்கு வலிய காயத்தை உண்டாக்கிட்டாலும் நேராக அதை தேவன்கிட்ட கொண்டு போகணும். தேவனுக்கிட்ட கொண்டு போய், அப்பா இந்த மாதிரி என்னை காயப்படுத்திட்டாங்கப்பா, இந்த மாதிரி என்னை துக்கப்படுத்திட்டாங்கப்பான்னு போனோம்னா அதுக்கு சரியான ஒரு பதிலை அவர் தருவார். சரிங்களா? ஆனால் நம்ம நிறைய நேரங்கள் எங்கே கொண்டு போயிடுறோம்னா, சாத்தானுக்கிட்ட கொண்டு போய்ட்றோம். தேவனுக்கிட்ட கொண்டு போனால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் என்னை காயப்படுத்திட்டார். சரிங்களா? இப்போ தேவனுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பார்ல, நாங்கள் தான் கொண்டு போகிறதே இல்லையே அப்படிங்கிறீங்களா? இல்லை, ஒரு சில கொண்டு போனோம்னா என்ன சொல்லுவார் அவர்? மகனே, இது இப்போ உன்னோட எதுக்காக அனுமதிச்சிருக்கிறேன், நன்மைக்காக அனுமதிச்சிருக்கிறேன். நீயும் நிறைய நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிற, காயப்படுத்தி இருக்கிற. இப்போ தான் உனக்கு காயப்படுத்தினா அந்த வலி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்குது. இனிமேல் நீ என்ன பண்ணாத, இந்த மாதிரி காயப்படுத்துகிற வேலையை விட்டுரு அப்படின்னு தான் என்ன பண்ணுவார், அவர் புத்தி சொல்லுவார். இதே சாத்தான்கிட்ட போயிட்டு, சாத்தான் இந்த மாதிரி அந்த பிரதர் என்னை காயப்படுத்திட்டாருன்னு சொன்னேன்னு வைங்களேன், சாத்தான் என்ன சொல்லுவார்? அதுக்கு நமக்கு பதிலே சொல்ல வேண்டாம், அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சமயம் பலகீனமுள்ள இல்லை ஒரு பலம் நிறைஞ்ச சகோதரர்கள்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோமே, அப்படி யாரையுமே நாங்கள் இங்கே பார்க்க முடியலையே பிரதர் அப்படின்னீங்கன்னா வெளியில் எங்கேயாவது யோசிச்சுக்கோங்க. ஒரு பலமுள்ள சகோதரர்கிட்ட போயிட்டு, பிரதர் இந்த மாதிரி அந்த சகோதரன் என்னை காயப்படுத்திட்டார்னா அவர் என்ன பண்ணுவார், வேத வசனத்தில் இருந்து ஒரு சில காரியங்கள் அப்படி சொல்லுவார். பலகீனமான சகோதர சகோதரிகள்கிட்ட போயிட்டோம்னா அந்த பதில் எப்படி தான் இருக்கும், பலகீனமாக தான் இருக்கும். அப்போ இதில் எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, யாரையும் நம்ம குற்றப்படுத்துறதுக்கோ நியாயம் திருக்கிறதுக்கோ இதை சொல்ல வரல. நாம் யாருக்கிட்ட வலியை வாங்கிட்டாலும் உடனே அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த மாம்ச கண்ணில் பார்க்குறவங்ககிட்டையும் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கும் தான் முக்கியத்துவப்படுத்திடுறோமே ஒழிய தேவனுக்கிட்ட போகிறத ரொம்ப லேட் பண்ணிடுறோங்க. அது கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகிடும்போது தேவன் சொன்னால் கூட நமக்கு அது திருப்தி தர அளவுக்கு நம்ம மனநிலை இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன பண்ணோம், முதலாவது தேவனுக்கிட்ட போய் அதை சொல்கிறதுக்கு நம்ம என்ன ஆகணும்னா முயற்சி செய்யணும். ஒரு சமயம் நம்ம குடும்பத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா, சொல்லி 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், அதுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் இந்த பலகீன மாம்சம், நான் 2 4 4 8 8 16 32 64 இப்படி தான் கொண்டு போக பார்க்குமே ஒழிய, இது நம்ம புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையை குலைக்குது, கொள்ளுதுங்கிறத நம்ம நிறைய நேரங்களில் மறந்துடும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த கசப்பு எப்படி உருவாகுதுன்னா, ஒருத்தர் நமக்கு வலி உண்டாக்கும் போது உருவாக்குது. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க வெளிப்படுத்துகிற பலகீனமான காரியங்கள். இப்போ இந்த சபைக்குள்ளே வந்தவங்க நம்மளாம் எப்படிப்பட்டவங்க, பரிசுத்தவான்கள், ஞானிகள், அப்புறம் தேவ புத்திரர், அப்புறம் யாருங்க நம்மலாம்? 1 கொரிந்தியர் 1:26 எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்மெல்லாம் இங்கே இருக்கவங்களா யாருங்க? கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள பைத்தியங்களே, யாரை பார்த்து சொன்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள பலகீன பாண்டங்களே, அப்புறம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள இழிவான சகோதர சகோதரிகளே, அற்பமான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம லிஸ்ட்டு. சரிங்களா? பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபைக்குள்ளே வந்திருக்கிற நம்மளில் அதிகமாக படித்தவங்க இருக்கலாம், படிப்பறிவு ரொம்ப குறைவானவங்க இருக்கலாம், வசதியில் கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க இருக்கலாம், வசதியே ரொம்ப குறைவானவங்க இருக்கலாம். சரிங்களா? அடுத்து வேறு மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரங்கள் வித்தியாசப்படுது, நம்ம வளர்ந்த சூழ்நிலைகள் வித்தியாசப்படுது. ஒருத்தர் சேரி மாதிரி இருக்கிற இடத்துலையே பிறந்து வளர்ந்து வந்திருப்பார். இன்னொருத்தவங்க ரொம்ப ஐயர் இருக்கிற ஃபேமிலி, ஐயர்னு இருக்குது சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணுவாங்க, ரொம்ப
ஜெனியூலாக நடந்துக்கிறதுக்கு, அதுக்காக சொல்ல வரேன், அப்படியெல்லாம் இல்லை சரிங்களா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் ரொம்ப உயர்ந்த சூழ்நிலையிலே வளர்ந்து வந்திருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப அவங்களுடைய சுற்று வட்டாரம் வளர்ந்த விதம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப கேவலமான நிலைமையிலேருந்து வந்திருப்பாங்க. இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நல்லா படித்தவங்க எப்படி பேசுவாங்க, படிக்காதவங்க எப்படி பேசுவாங்க? அதை எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அவங்கள ஆஃபீஸில் டியூட்டி போட்டாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது யாரெல்லாம் வந்து பார்ப்பா? அந்த டீச்சர்ஸ் வந்து பார்ப்பாங்க, அப்புறம் அந்த ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்ப்பாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்கும்? சின்ன இதுனாலும் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் இப்படி தான் பேசுவாங்க. திடீர்னு எங்கே தூக்கி போட்டாங்க தெரியுங்களா? கிச்சனில் போய் இன்சார்ஜாக தூக்கி போட்டாங்க. அங்கே வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லாம் படிக்காத ஆளுங்க, பேசுகிறதெல்லாம் மரியாதை இல்லாத வார்த்தைகள். நீ வா போ, எப்போ பார்த்தாலும் சண்டை. ஏன் அப்படி? நான் அங்கே இருக்கும்போதே நல்லா நிம்மதியாக இருந்தேன். ஆனால் இங்கே தான் செலக்ட் பண்ணுறாரு தேவன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தர் படித்த சூழ்நிலைகள் வளர்ந்த சூழ்நிலைகள் மாதிரி தான் அவங்க வாழ்க்கை முறைகள் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி தாங்க சபையிலையும் சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. ஒருத்தர் மென்மையாக பேசக்கூடியவர் இருப்பார். யாருங்க பிரதர் அது அப்படி சரிங்களா? சரி, மென்மையாக பேசக்கூடியவர் இருப்பார். ஒருத்தர் ரொம்ப கோபமாக பேசக்கூடியவர் இருப்பார். ஒருத்தர் சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறவங்க இருப்பாங்க. ஒருத்தர் எவ்வளோ இது பேசினாலும் அமைதியாக போகிறவங்க இருப்பாங்க. எல்லாம் கலந்தவங்க தாங்க. அதனால தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு? பலகீனம் உள்ளவர்கள், இழிவானவர்கள், அப்புறம் பைத்தியம், அப்புறம் அப்படி இருக்கும்போது இதில் ஒரு சிலர் செய்கிற ஒரு சில காரியங்கள் நமக்கு உடனே என்ன தெரியல வரும்? கோபத்தை உண்டாகும். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தில் கரெக்டாக டைமுக்கு போகணும், கரெக்டாக டைமுக்கு முடிக்கணும்னு நினச்சி செயல்படுவோம். ஆனால் இன்னொருத்தர் அந்த பழக்கமே இல்லாமல் வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க எப்படி தான் நடந்துக்குவாங்க? கொஞ்சம் முறை தவறி நடப்பாங்க. அப்போ நமக்கு அவங்க மேலே என்ன தான் வரும்? புரிஞ்சுக்கணும். ஓ, நம்ம எல்லாரும் கலந்துருக்கிறோம், எல்லாரும் ஒரே. இப்போ ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோமே, அந்த கிளாஸில் எப்படி இருப்பாங்க? 10th படித்தவங்க எல்லாரும் ஒரே குவாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஒரே வயசு கிட்டத்தட்ட இருக்கும், ஒரே படிப்பு நாலேஜ் இருக்கும், அவங்களுடைய நாலேஜ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சபை அப்படி கிடையாது இல்லைங்களா? அப்போ எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் குறைவுள்ளவங்களாகவும் ஒருத்தர் இப்படியும் அப்படி இப்படி இருக்கிறது தாங்க இந்த சபை. அப்போ ஒருத்தர் பயன்படுத்துகிற பலகீனம் நமக்குள்ள கசப்பை உண்டாக்கும். புரிஞ்சுக்கொள்ளணும் சபை எப்படிப்பட்டது, சபையில் அழைக்கப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க. இதில் ஒரு சிலர் வெளிப்படுத்துகிற பலகீனம் என்ன கிறிஸ்துவின் சாயல் ஆக்குறதுக்கும், நான் பொறுமையாக போகிறதுக்கும் விட்டு கொடுத்து போகிறதுக்குமாக தேவன் இதை எனக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ கசப்பு வர்றதுக்கு காரணம் வலி உண்டாக்கும் வார்த்தைகள், அடுத்து மற்றவர்கள் வெளிப்படுத்துகிற பலகீனம், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி மற்றவங்க நடக்கலைன்னு வைங்களேன், அது நமக்கு என்ன வரும்னா கசப்பை உண்டாக்கும். குடும்பத்தில் இன்றைக்கி வர்ற பிரச்சனைக்கு நிறைய காரணம் என்ன தெரியுங்களா? நாம் எதிர்பார்த்த மாதிரி காரியம் நடக்காது. சபையில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாம் நினச்ச மாதிரியே சபை காரியங்கள் எல்லாமே நடக்காது. வேலை செய்கிற இடத்துல என்ன பிரச்சனை தெரியுங்களா? நாம் நினச்ச மாதிரியே வேலை செய்கிற இடத்துல இருக்காது. அப்போ என்னவாகும்? கசப்பு வரும், கோபமாக மாறும், அப்புறம் அது என்னவாயிடும்? தூசணம், கூக்குரல், மூர்க்கம் எல்லாம் வந்துடும். அப்போ என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம என்ன தெரியுங்களா பண்ணிக்கணும்? கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணுங்க. இந்த நேரம் நான் போகிறேன், இப்படித்தான் இருக்கணும், ஆனால் அப்படி இல்லைனாலும் அது என்னுடைய புது சிருஷ்டியை என்ன பண்ணக்கூடாது? பாதிக்க. கடுமையாக நம்ம பேசலாம், ஒரு சில நேரங்களில் கடுமையாக பேசினா தான் வேலை நடக்கும். இப்போ எனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நான் கடுமையாக பேசினா தான் அங்கே வேலை நடக்கும். ஆனால் உள்ளத்துக்குள்ளே கசப்புணர்வோடு நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, பழி வாங்குகிற விதத்தில் அதை நான் செயல்படுத்திடக்கூடாது. அது ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இருக்கக்கூடாத குணலட்சணம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், சபையில் இருக்கிற எல்லாரும் சபை வகுப்பார். எல்லோரும் இருக்கீங்களா? எதை விட்டாலும் விட்டுருங்க, இதை பிடிச்சிக்கங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் யார் கிடையாது? சபை வகுப்பார் கிடையாது. இதில் ஒரு சமயம் சபை வகுப்பாரே நாம் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படி அபசகுணமாகலாம் நீங்கள் உங்களை வேணால் சொல்லுங்கள், என்ன சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? சபை வகுப்பார் ரொம்ப குறைவு. திரள் கூட்ட வகுப்பாரும் இங்கே தான் இருக்கிறோம், சபை வகுப்பாரும் இங்கே தான் இருக்கிறோம், 2ஆம் மரணத்துக்குரியவரும் எங்கே தான் இருக்கிறோம்? இங்கே தான் இருக்கிறோம். அப்போ சபை வகுப்பார் அவங்களுக்குரிய குணலட்சணத்தை வெளிப்படுத்துவாங்க. திரள் கூட்ட வகுப்பார் திருப்பி போடாத அப்பம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, சரிங்களா? அவங்க அவங்களுக்குரிய குணலட்சணத்தை வெளிப்படுத்துவாங்க. 2ஆம் மரணத்துக்குரியோர் அவங்களுக்குரிய குணலட்சணத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க. நாம் என்ன ஆகிடக்கூடாதுன்னா, 2ஆம் மரணத்துக்குரியோராக இருந்துடக்கூடாது, திரள் கூட்ட வகுப்பாராக இருந்துடக்கூடாது. நாம் சபை வகுப்பாருக்குரிய இதை நம்ம ஓடணுமே ஒழிய மற்றவங்க கிட்ட சபை வகுப்பாருடைய குணலட்சணத்தை என்ன பண்ணிடக்கூடாது? எதிர்பார்த்துடக்கூடாது. எதிர்பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை.
அவர் என்ன இவ்வளோ சத்தியம் பேசுகிறாரு, இவ்வளோ ஊழியம் செய்கிறாரு, அவர் இப்படி நடந்துக்கிறாரு. யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஓ அப்படியா? பாருங்க என்னையா? சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமயம் நான் இவ்வளோ பேசலாம், இவ்வளோ ஊழியங்கள் செய்யலாம், என் அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தால் நான் 2ஆம் மரணத்துக்கு கூட போகலாம், இல்லை நான் திரள் கூட்ட வகுப்பார கூட ஆகலாம். நான் சபை அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது தேவன் முடிவு பண்ணுற விஷயம். ஏன்னா என்னை நியாயத்து இருக்கிறவர் தேவனே. அவர் எதை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்காக அவிசுவாசம் கிடையாது, சொல்ல வரேன். அதனால நீங்கள் என்ன ஆயிடக்கூடாதுன்னா, என்னை பார்த்து உங்களுக்குள்ளே என்ன ஆயிடக்கூடாதுன்னா இடரல் வந்துடக்கூடாது. ஏன்னா சபைக்குள்ளே தான் நாம் இருப்போம். இந்த 3 வகுப்பார் அதில் 2ஆம் மரணத்துக்குரிய செய்கிற கிரியைகள் நம்ம மனசை பாதிச்சிடக்கூடாது. கவலை வரும், கஷ்டம் வரும். நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா அதுக்கே இடம் கொடுத்து நம்மளும் அது போல் ஆகிடக்கூடாதுங்க. இந்த பிரதர் இப்படி பேசிட்டாரா, இந்த சிஸ்டர் இப்படி பேசிட்டாங்களா, நானும் பதிலுக்கு இப்படி தான் பேசுவேன், அந்த எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. அவங்க அந்த குணத்தை வெளிப்படுத்தினா நான் இந்த குணத்தை வெளிப்படுத்திட்டு போகிறேன், ஏன்னா நான் சபை வகுப்பார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். சரி, ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால கடைசியாக நம்ம முடிச்சிடலாம். இந்த கசப்பை எப்படி நீக்கிறது? ஆமாம் பிரதர் சொல்கிறீங்க, சரிதான். எக்ஸ் மேலே, ஒய் மேலே, ஜெட்டு மேலேலாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. ஆனால் நல்லா கை கொடுத்துக்கிறோம், நல்லா கட்டி பிடிச்சிக்கிறோம், நல்லா பேசிக்கிறோம் பிரதர். ஆனாலும் உள்ளுக்குள்ளே லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் பஸ்காவை ஆசரித்தா தேவன் இது பண்ணுவாரா, கஷ்டப்படுவாரா? நிச்சயமாக கஷ்டப்படுவார், நிச்சயமாக வேதனைப்படுவார். சரிங்களா? அப்போ இந்த கசப்பை எப்படி நீக்கலாம் அப்படின்னா, முதல் காரியம் நம்மளை நிதானிக்கணும். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். தேவன் ஒரு நாள் நம்மளை நியாயம் தீர்க்க போறாரு. நீ கசப்போடு இருந்தேன்னு, ஆனால் அப்படி நியாயம் தீர்க்கிறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ நம்மளையே நம்ம என்ன பண்ணிடலாம், நிதானிச்சு எனக்குள்ள எங்கேயாவது யார் மேலேயாவது கசப்பு இருக்கா, ஃபஸ்ட்டு இங்கே யோசிப்போம், அடுத்து வீட்டை யோசிங்க, அடுத்து உலகத்தை யோசிங்க. யாருக்கிட்டையும் நம்ம வச்சிடக்கூடாதுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, கசப்பு நமக்குள்ளே இருந்தால் யாருக்கு நஷ்டங்க? இப்போ பிரதர் எக்ஸ் மேலே எனக்கு பயங்கரமான ஒரு கசப்பு, யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். நான் தான் அழைப்பை விட்டு போகிறேன். எப்போ கசப்பின் ஆவி எனக்குள்ளே வருதோ பரிசுத்தாவி என்னை விட்டு போயிடும். எனக்கு தான் நஷ்டமே ஒழிய அவருக்கு அதனால் எந்த ஒரு நயா பைசா நஷ்டம் கிடையாதுங்க. அப்போ யாருக்கு நஷ்டம்னா எனக்கு தான் அது நஷ்டம். நான் தான் அதை வச்சுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளை நாம் நிதானிக்கணும். அடுத்து கர்த்தர்கிட்ட அதை ஒப்படைச்சிடணும். பிரதர் எக்ஸை பார்த்தேன், அவர்கிட்ட ஒரு சில தவறுகள் இருந்துச்சு, நான் சொன்னேன், ஆனால் அவர் திருந்துற மாதிரி இல்லை. இனி அது என் வேலை கிடையாது. அதுக்கு யார் பொறுப்பு? தேவன் பொறுப்பு. தேவன் அழைச்சிருக்கிறார், தேவன் அவரை வழி நடத்திட்டு வர்றாரு, தேவன் அவரை பார்த்துக்குவார். அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும் போது இந்த கசப்பு நம்மளை விட்டு போகும். நம்மளை நிதானித்து கசப்பை நம்மளை விட்டு நீக்கலாம். அடுத்து யார் மேலே கசப்பு இருந்தாலும் அவங்கள தேவனுக்கிட்ட ஒப்படைச்சிரும்போது இந்த கசப்பை நம்மளை விட்டு நீக்கலாம். அடுத்து 3வது, மன்னிக்கும் மாண்பு நமக்கு வேணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன் நம்ம அப்படி மன்னிக்கணும்? அப்படி நான் தரம் தாழ்ந்து போகணுங்கிற அவசியம் இல்லை பிரதர். அப்படி நான் கீழே இறங்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் யார், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு இறங்கி போகணும் அப்படின்னா, வேற ஒருத்தர் என்ன இருக்கிறாரு, நமக்காக ரொம்ப கேவலமாக இறங்கி இருக்கிறாருங்க. அவர் இறங்கி வந்து நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அதங்க வசனம் என்ன சொல்லுது, கிறிஸ்து, அதாவது தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல. இப்போ யார் மேலே, அது இங்கேயா இருக்கலாம், வீட்டிலையா இருக்கலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் எடுத்துக்கங்களேன், இந்த கசப்புங்கிற புளிப்பு இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு எதனால அந்த கசப்பு இருக்குங்கிறத ஒரு பக்கம் வைப்போம். அவர் செஞ்சிட்ட, இல்லைன்னா அந்த அம்மா செஞ்சிட்ட இந்த காரியம் எனக்குள்ள இவ்வளோ பெரிய புளிப்பாக இருக்குங்கன்னு வச்சுருப்போமே. இந்த பக்கம் தேவனுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தவறுகளை வைப்போம். அவர் எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாருங்கிறத யோசிப்போம், நம்ம மன்னிக்க வேண்டியதை யோசிப்போம். அதான் அந்த ஓமையில் சொன்னார். ஒரு ராஜா இருந்தார், அவர்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணார், 1 கோடி ரூபா கடன் பட்டிருந்தார். புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். 1 கோடி ரூபா கடன் பட்டிருந்தார். அவர் சம்சாரத்தை, பிள்ளைங்களை, அவருக்கு சொத்து எல்லாத்தையும் விற்றாலும் 1 கோடி ரூபா கொடுத்து அடைக்க முடியாது. இவர் போய் காலில் விழுந்துட்டார். சரி நீ அதெல்லாம் விற்க வேணாம், நீயே வச்சுக்க போன்னு சொல்லிவிட்டார். என்ன ஒரு பெருந்தன்மை. அப்போ இவருக்கு என்னவாயிடுச்சு, மன்னிப்பும் கிடச்சிருச்சு, சொத்தும் கிடச்சிருச்சு, மனைவி தன்னை விட்டு போகாது.
கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. மனைவி தன்னை விட்டு போகாது, பிள்ளைகள் தன்னை விட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன இருக்கலாம், அவர் இருந்திருக்கலாம். இப்போ 1000 ரூபா கடன் வாங்கின ஆள் அங்கே ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? எனக்கு 1 கோடி ரூபா மன்னிச்சிருக்கிறாரு, இவருக்கு 1000 ரூபா தானே, 2000 இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் வரலைங்க. அந்த 1000 ரூபா காரணம் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனும் கீழே விழுகிறான். இவர் வந்து ரூமுக்குள்ளே காலில் விழுந்தாருங்க அந்த எஜமானுக்கிட்ட. அவன் வழியில் ரோட்டில் காலில் விழுகிறான், வெக்கம் எதுவுமே பார்க்காம. ஆனால் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நேராக ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போட்டார். 1000 ரூபா தானே, ஆனால் 1 கோடி ரூபா மன்னிச்சு விட்ருக்கிறார் இவனுக்கு. ஆனால் ஒரு 1000 ரூபா மன்னிக்கிறதுக்கு என்ன வரல, மனசு வரல. இந்த ஆளை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதாங்க நாம் தேவன் நமக்கு 1 கோடி இல்லைங்க, அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு. தேவன் நமக்கு மன்னிச்ச அளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்மளால் ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, மன்னிக்க முடியலை. அந்த ஆளுக்கு நடந்துச்சு பாருங்க. கூட்டிக்கிட்டு வா அவனை. ஏண்டா நான் அவனுக்கு 1 கோடி மன்னிச்சு விட்டேன், உனக்கு 1000 ரூபா மன்னிக்க முடியலையா? பிடிச்சி இழுத்து என்ன பண்ணிட்டாருங்க, உள்ள போட்டுட்டாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதை நாம் யோசிக்கணும். அப்போ நம்ம இன்னொருத்தர் என்ன பண்ணிடலாம், மன்னிச்சிடலாம். அடுத்து நம்ம மன்னிக்கணும்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்னாலே அந்த கசப்பை எடுத்து போட்டுருவாங்க. ஆண்டவரே, இவங்க மேலே எனக்கு கசப்பு இருக்குது, அந்த கசப்பு எனக்கு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா தன்னை போல கசப்பு நம்மளை விட்டு போயிடும். கடைசியாக இந்த கசப்பு எப்போ போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஒருத்தருக்கு இப்போ எனக்கு பிரதர் எக்ஸ் மேலே இப்போயும் இவர் மேலேயே நீட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா அதை வசதியாக இருக்குது. சரிங்களா? இப்போ பிரதர் மேலே எனக்கு கசப்பு இருக்குது. சரிங்களா? என்னால் மன்னிக்கவே முடியலை, என்னமோ ஆயிடுச்சு. அதான் அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் கடின இருதயம் வந்துருச்சுன்னா. இப்போ அவர் மேலே எனக்கு கசப்பு இருக்குது. எப்போ அந்த கசப்பு என்னை விட்டு போகும் தெரியுங்களா? உங்களுக்கு யார் மேலேயோ ஒருத்தர் மேலே கசப்பு இருக்குது, எப்போ அந்த கசப்பு அவங்கள விட்டு போகும் தெரியுங்களா? அவங்க சாகும்போது அந்த கசப்பு நமக்கு என்ன ஆகிடுங்க, போயிடும். இப்போ பிரதர் மேலே எனக்கு கசப்பு இருக்குது. சரிங்களா? எவ்வளவு நாள் அதையே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அவர் செத்த பின்னாடியும் எனக்கு ராஜேந்திரன் பிரதர் மேலே ரொம்ப கசப்பு. ஆளே இல்லை, அப்புறம் நீ கசப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மரணம் வரைக்கும் தாங்க இந்த கசப்பை நம்ம வைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த கசப்பை என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5, 6. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் பாருங்க, நீங்க யாரு மேல எவ்வளவு சிநேகம் வச்சிருந்தாலும் சரி, எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அவங்க சாகும்போது என்ன ஆகிடும், அந்த சிநேகம் போயிடும். அப்புறம் அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும். நீங்க எவ்வளவு மேல ஒருத்தர் மேல பகை வச்சிருந்தாலும் அது செத்த உடனே என்ன ஆகிடும், அந்த பகை முடிச்சுதான் போகும். அப்புறம் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போய். நீங்க ஒருத்தர் மேல எவ்வளவு பொறாமை வச்சிருந்தாலும் சாகுற வரைக்கும் தாங்க அது இருக்கும். செத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னவாயிடும், இல் பொருளா அங்க ஆயிடும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன ஆகக்கூடாது, அது வரைக்கும் காத்திருக்க கூடாது. ஏன் காத்திருக்க கூடாது? சீக்கிரம் செத்துருவார் பிரதர், அதோட இந்த கசப்பெல்லாம் போயிரும் பிரதர், அதனால அதுக்காக நான் வேணா என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். அப்படி நம்ம ஒருபோதும் என்ன ஆயிடக்கூடாதுங்க, யோசிச்சிடக்கூடாது. ஏன் யோசிச்சிடக்கூடாது அப்படின்னா, இப்போ சம்மந்தப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ குடும்பத்தாரோ சாகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அவங்க செத்துட்டாங்க. செத்த பின்னாடி நான் என்ன தான் கவலைப்பட்டாலும் என்ன ஆக முடியாதுன்னு அவங்கக்கிட்ட போய் என்ன வாங்க முடியாது, ஒப்புரவு ஆகவே முடியாது. அப்போ ஒப்புரவு ஆகலைன்னு வைங்களேன், நான் என்னவாக முடியாது, நான் ஒருத்தரோட ஒப்புரவாகாமல் ஒருத்தரை மன்னிக்காமல் அவர் மறிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தேவன் என்ன அங்கீகரிப்பாரா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தேன், இப்படி தான் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு தராரு. எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் நீ அந்த வாய்ப்பை என்ன பண்ணலை, பயன்படுத்திக்கலை. இப்போ செத்த பின்னாடி வந்து ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்க தயாராக இருக்கிறேன், ஐயோ அவங்க நல்லவங்கன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிங்கன்னா என்ன பண்ணவே மாட்டார், மன்னிக்க மாட்டார். அப்போ அவங்க எப்போ சாவுவாங்க, எப்போ வேணுனாலும் அது இருந்துடலாம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, இன்றைக்கே முடிவு எடுத்துக்கோங்க. இன்றைக்கே லெட்ரு போட வேண்டியது இருந்தால், ஃபோன் பேச வேண்டியது இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணுங்க, இன்றைக்கி அக்கௌண்ட்டை இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ளே வந்துட்டோம்.
நம்ம இருதயமும் புதுசாகிடணும். யாராக இருந்துட்டாலும் சரி. அதனால் ஆனால் தப்பாக புரிஞ்ச கூட போய் நம்ம மறுபடியும் உறவு வைக்கணும் அதெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. தேவனுடைய பார்வையில் இந்த இருதயத்தில் நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துவ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ராமுவின் இருதயம் அப்படின்னு ஒரு துண்டு பிரசுரமெல்லாம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லையோ? ராமுவின் இருதயம் அப்படின்னு ஒரு பையனோட தலை இருக்கும், இருதயம் வந்து இப்படி இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரான், தேள், புலி, சிங்கம் அப்படி எல்லாம் அந்த இருதயத்தில் இருக்கும். திடீர்னு பார்த்தா சிலுவை வெளிச்சம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே சுவிசேஷமே பார்த்தது இல்லையோ? நீங்கள் பார்த்துருப்பீங்க. மயில் ஆனால் நிறைய இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படிச்சு, இவருக்கு அது ஒன்று தான் பிடிச்சிருந்துருக்குது. சரி, பரவாயில்ல. இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த சிலுவை வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் என்ன தெரியுங்களா ஆகிடும், செதறி ஓடிடுங்க. ஆனால் அந்த சிலுவை அப்புறம் அந்த ராமு என்ன ஆகிடுவார்னா பின்மாட்டத்துக்குள்ளே போயிடுவார். இப்போ சிலுவை போன உடனே எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துடும். எதுக்கு இது அந்த ராமுவின் இருதயம் போட்டு அதில் என்ன துண்டு பிரசுரத்தை போட்டுப்பாங்கன்னா, நீங்கள் இப்படி மோசமாக இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் இருதயம் என்னவாயிடும், சுத்தமாகிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக தான் அந்த துண்டு பிரசுரம் இருந்துச்சு. நான் இந்துவாக இருக்கும்போது பார்த்தேன், கிறிஸ்தவத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு தெளிவு இருக்கும் அதில் அப்போ படத்தை மட்டும் பார்த்துட்டு தூக்கி போட்டாச்சு. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு ஜீவன் இருக்கும்போது நாம் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையில் எந்த விதமான புளிப்பையும் நாம் வச்சிட வேண்டாம். சரிங்களா? அது முதலாவது நானே இங்கேருந்து ஆரம்பிச்சிடறேன். ஒரு சமயம் ஏன்னா நிறைய பேசுகிறோம் இங்கேருந்து, அதில் பேசும்போது நிறைய காயங்கள் உங்களை ஏற்படுத்துகிற மாதிரி என்ன ஆகிடும், ஒரு சில நேரத்தில் இருந்துடும். இல்லை வெளியில் வந்து ஜோக்காக பேசுகிற வார்த்தைகள் கூட என்ன ஆகிடும், ஒரு சில நேரத்தில் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருந்துடும். அப்படி எங்கேயாவது என் மேலே ஏதாவது புளிப்பு இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை இப்போவே எடுத்து போட்டுருங்க. உங்கள் யார் மேலே எனக்கு என்ன கிடையாது தெரியுங்களா, எந்த விதமான புளிப்புக்கும் நான் இடம் வைக்கலை. அப்போ என்ன ஆகிடணும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே என்ன ஆகிக்கங்கன்னா, எந்த விதமான கசப்புணர்வுக்கும் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வைக்க வேண்டாம். பஸ்காவை ஆசரிக்கிறோம். ஒரு சமயம் ஏற்கனவே நம்ம எல்லோரும் கிளியர் பண்ணியிருப்போம். சரி, பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் அன்புக்குரிய சகோதரிகளே, எதுக்கு இதை இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, மோசமான நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. என்னது வாச்சிருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 31 வரைக்கும். 1 கொரிந்தியர் 11 28 31 வரைக்கும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். அப்ப எந்த மனுஷனும் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி தன்னைத்தான் சோதித்தறியணும். அது தாங்க இந்த கூட்டம், அதுக்கு தாங்க இவ்வளவு நேரம். நம்மளை நாமளே சோதித்து அறியணும். இது வந்துடவே கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்ம இருக்கிறதே கொஞ்சம் பேர். கடந்த நாட்கள் நான் சொன்னேன், அதாவது சரியா ஆசரிக்கலைன்னா நம்ம வெளியே போயிடுவோம். சரியா ஆசரிக்கலைன்னா நம்ம இங்கே தொடர்ந்து இருக்க முடியாது. நிறைய பேர் நம்மளோட இல்லை, நிறைய பேரோட நம்ம இல்லை. புரியுதுங்களா? எல்லாம் இருக்கீங்களா? நிறைய பேரோட நம்ம இல்லை, நிறைய பேர் நம்மளோட இப்போ என்னாகலை இல்லை. காரணம் என்னது? இதுவும் ஒரு காரணம். சரியான மனநிலை. ஏன்னா யூதாசுக்கு அந்த அப்பத்துண்டை கொடுத்த உடனே, அவர் புசித்த உடனே வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அதுக்கு முன்னாடி வசனம் எப்படி தெரியுங்களா இருக்கும், சாத்தான் அவனை தூண்டினான். வெளியே இருந்துக்கிட்டு தூண்டிக்கிட்டு இருந்தவர் இந்த அப்பத்தை புசிச்ச உடனே உள்ளே பூந்துட்டாருங்க. எவ்வளோ மோசமானது பாருங்க. ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு மிகப்பெரிய சாபத்தை கொடுக்கும். ஒருத்தர் இந்த அப்பத்தை புசித்த பின்னாடி கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவார், ஒருத்தர் இந்த அப்பத்தை புசித்த பின்னாடி சாத்தானின் சாயலா மாறுவார். ரொம்ப அதாங்க இங்க சொல்ல வரோம். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாத. இந்த நிதானித்து அறியாம நம்ம யாரும் இருந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர், சிலர் இல்லைங்க, அநேகர் இப்படி ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அநேகர் பலவீனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். வியாதி உள்ளவங்களா மாறிடுவாங்க. அநேகர் நித்திரையும் அடைஞ்சிருவாங்க. பலகீனம், வியாதி, நித்திரைன்னு ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்கோம், யூடியூப்ல இருக்கு. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபத்தோட அந்த சப்ஜெக்ட் கூட கேளுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேர் பிரயோஜனமாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான பலகீனங்கள். காய்ச்சல் வருதுன்னா உடனே காய்ச்சல் வந்துடாது. என்ன பண்ணுவோம், டயர்டாக இருக்குது பிரதர், உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுதான் ஆரம்ப அறிகுறி. அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு படுக்க வச்சிடும். அப்பையும் விட்டோம், நேராக மரணம். அப்போ பலகீனம் இயற்கை,
அதில் தான் நம்ம எல்லாரும் இருந்துக்கிட்டு இருப்போம். பலகீனத்தை தூக்கி போட்டணும், வியாதிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு சமயம் பலகீன வியாதி இருந்துச்சுன்னா அதை இப்போவே நம்மளை விட்டு மாற்றி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஒரு மனப்பாட்டோடு இந்த பஸ்காவை ஆசரிப்போம். அப்போ இதுவரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்த்துட்டோம். புளிப்போட பஸ்காவை ஆசரிச்சிடக்கூடாது. நாமும் உங்களுடைய துர்க்குணத்தோட இந்த பஸ்காவை ஆசரிச்சு இந்த நினைவு கூறுதலை ஆசரிச்சிடக்கூடாது. துர்க்குணத்தில் முக்கியமானது கசப்பு. இந்த கசப்புங்கிற குணத்தோட இந்த நினைவு கூறுதலை நாம் யாரும் ஆசரிச்சிடக்கூடாது. கசப்புனா என்னன்னா, பிறரை மன்னிக்க முடியாத மனநிலை, வெறுப்பின் அடுத்த ஒரு படிநிலை, நியாயமற்ற கோபத்தினுடைய வெளிப்பாடு. கசப்பு நமக்குள்ளே இருந்த அடையாளம் என்ன? பிளவுபட்ட மனநிலை இருக்கும், இனிமைக்கு எதிர்மறையான செயல்பாடுகள் இருக்கும், தேவ வார்த்தையை மதிக்க மாட்டோம், சகோதரர்களுக்கு இருதயத்தில் இடம் இருக்காது. கசப்பு எப்படி உருவாகுது? ஒருத்தர் நமக்கு வலி உண்டாக்கும் போது, மற்றவங்க வெளிப்படுத்துகிற பலவீனங்கள் நாம் எதிர்பார்த்தபடி மற்றவங்க நடக்காதப்ப கசப்பு உருவாகும். இந்த கசப்பை எப்படி நீக்கணும்னா, நம்மளை நிதானிக்கணும், கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிடணும், மற்றவங்களை மன்னிக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புக்காக காத்து ஜெபத்தோடு இருக்கணும். இந்த கசப்பு மறிக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே இதை என்ன பண்ணிடணும்? சரி பண்ணிடணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.